இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள் ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நிக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 790வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஒளி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த ஒளி தொகுப்பில் ஒளி என்ற வார்த்தைக்கு இடம் அல்லது பொழுது என்ற பொருளை மையப்படுத்தியதாக இந்த வார தொகுப்பு அமைந்துள்ளது. அதில் இன்று ஆழ்மன சக்தி என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் முகவை பொன்னார் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ளார். மாணவர்களின் ஆழ்மன சக்தி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய நிகழ்வு பயணிக்க இருக்கின்றது. எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை எளிமையான வகையில் சுவாரஸ்யமாக நம்மிடையே பகிர்ந்து கொள்வதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஒளி என்ற தொகுப்பில் மாணவர்கள் ஆழ்மன சக்தி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய நாளை சிந்திப்போம். ஒவ்வொரு நொடி பொழுதையும் பயனுள்ள வகையில் கட்டமைப்போம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். உளி உளி என்பதன் பொருள் இடம். அதை சார்ந்து அதனுடைய தொகுப்பில் இன்று மாணவர்களினுடைய ஆழ்மன சக்தி, நமது மனதில் இருக்கும் ஓர் இடமான ஓர் பகுதியான அந்த ஆழ்மனம் எவ்வாறு அனைவருக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது அனைவரும் அறிவோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆழ்மன சக்தி எவ்வாறு மாணவர்களிடையே உள்ளது, குறிப்பாக எதிர்மறை சித்தாந்தத்தில் அதனுடைய பயணம் எப்படி இருக்கின்றது, அதை நாம் எவ்வாறு மாற்றத்திற்கு கொண்டு வருவது என்பதை பற்றி இங்கு விவாதிக்கலாம் என்று விருப்பப்படுகின்றேன். இந்த தலைப்பில் மாணவர்களின் ஆழ்மன சக்தி என்பதை குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். குழந்தை பருவம் என்று கூறியவுடன் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அனைவருமே குழந்தைகள் தான். ஆனால் நான் அதையும் தாண்டி பின்னோக்கி
சிறு குழந்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் இது நான் இதை எழுத ஆரம்பித்தபோது மிகப்பெரிய ஒரு தொகுப்பாக சென்று கொண்டிருந்தது. அதனால் இதை ஒரு பகுதியாக சிறு குழந்தையிலிருந்து ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். குழந்தைகளின் உடல் நலத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் எத்தனை சதவிகிதம் நாம் அந்த குழந்தைகளினுடைய மனநலனுக்கு முக்கியத்துவம் அ கொடுக்கின்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நாம் அதை சற்றும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் பயணிப்பதன் விளைவாக, இன்று உலக அளவில் குழந்தைகள் மனநலம் வெகுவாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று ஓர் ஆய்வு அறிக்கை தெள்ளத் தெளிவாக கூறுகின்றது. உலக நல நிறுவனமும் அதையேதான் குறிப்பிடுகின்றது. ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, குறைகள் இல்லாதிருத்தல் அப்படிங்கிறது தான் அந்த நலம் அப்படிங்கிறதனுடைய விளக்கமே. அப்படியாக நாம் பார்க்கும்போது, இன்னும் குழந்தைகளினுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும் என்றால், அது பார்க்கின்ற, அது கேட்கின்ற, அது வளருகின்ற சூழலில் எதெல்லாம் நடக்குதோ, அத வந்து அப்படியே உள்வாங்கிக் கொண்டு வளரக்கூடிய நிலைதான் குழந்தை பருவத்தினுடைய நிலை என்பது அனைவருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பார்க்கும்போது, அது அதனுடைய மனதுல பதியக்கூடியதற்கான வாய்ப்புகள், அதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள், விரும்பத்தகாத வார்த்தைகள், அ அ செயல்பாடுகள், இது எல்லாமே அதுக்குள்ள போய் போய் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம ஒ ஒரு ஒரு விஷயம் நம்ம முன்னக்கூட்டியே நம்ம அத கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இடத்துல நடந்ததா கூட. சில பெற்றோர்கள் வந்து பள்ளியில அ மாணவர்கள பற்றி ஒரு புகார் சொல்லுவாங்க. குழந்தை வந்து இப்போ புதுசா கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அது வந்து கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல. அது கேட்ட வார்த்தைய தான் அது பேசுது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று. அப்போ இந்த கெட்ட வார்த்தை பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, இன்னைக்கு எதெல்லாம் அது கேக்குதோ, எதையெல்லாம் பாக்குதோ, அத தொடர்ச்சியா அந்த குழந்தை வந்து அத செய்யணும் அப்படிங்கிறத நெனைக்குது. இப்போ குழந்தை பருவத்துல நாம வந்து எத எவ்வளவு பதிவு செய்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சியே தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதும் உண்ம. ஒரு குழந்தை பிறக்கின்றது குழந்தை பிறக்கிறப்போ, அது வந்து ஒரு புரோகிராமிங் செய்யப்படாத ஒரு கணினி, ஒரு கம்ப்யூட்டர். அதற்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம தான் புரோகிராம் பண்றோம். வீட்ல பெற்றோர்கள். அ அது வீட்ல வந்து நம்மளுடைய அ நீ இப்படி நடந்துக்கிறணும். நம்ம என்ன கலாச்சாரம், ஆ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அது தொடர்ச்சியாக அ கம் நம்மளுடைய பேச்சுக்கள் மூலமாக அதுக்கு வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்து அங்க புரோகிராம் செய்யப்படுது அப்படின்னா, பள்ளிகள்ல புரோகிராம் செய்யப்படுது. அடுத்து இந்த சமூகத்துல புரோகிராம் செய்யப்படுது. ஆனா, இன்றைய காலகட்டத்துல இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அதிகமா இந்த புரோகிராமிங்ல அந்த குழந்தைகளோட மனசுல விதைக்கிறத, அந்த புரோகிராமிங்க வந்து அதிகமா செய்யக்கூடியத செஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ இந்த எந்த மாதிரியான புரோகிராமிங்குள்ள அது உள்வாங்குதோ, அதன் அடிப்படையில தான் அத நோக்கி தான் அதனுடைய வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாரி நம்ம பொதுவா நான் இத பத்தி யோசிச்சு, இத பத்தி குறிப்பு எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஆம் அதாவது 2 முக்கியமான விஷயங்கள் அதுக்குள்ள தவறுதலாக பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்க்கிறத விட, இது யாரு காரணமாக இருந்தாலும், அந்த பதிவுகளை நீக்க வேண்டும். அந்த பதிவுகளினால் என்னென்னலாம் ம ஒரு சவால்கள பிற்காலத்துல அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் முக்கியத்துவமான ஒன்று. இப்போ அ ஒரு அதுல பரவலா நம்ம பார்க்கக்கூடிய உலக அளவுல பரவலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன். முதல் விஷயம் வந்து அடம்பிடித்தல் அப்படிங்கிற ஒண்ணு. 2வது விஷயம் வந்து அந்த மொபைல் போன் பயன்பாடு அப்படிங்கிற 2 விஷயம். இந்த அடம்பிடித்தல் அப்படிங்கிறதனோட நீட்சினா, அந்த மொபைல் போன் ச பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ
அடம்பிடித்தல் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அடம்பிடித்தல்ங்கிறது மிகப்பெரிய உளவியல் சிக்கல் அது. அதாவது நாம நினைக்கிறதெல்லாம் எளிதில கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த அ அதுக்குள்ள அது உருவாக்கும். உருவாக்க சின்ன வயசுலயே அது முயற்சி பண்ணும் முதல்ல. 2 வயசு, 3 வயசு இருக்கும்போதே அ அழுது அடம் பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக நம்ம குழந்தை அழுதுறக்கூடாது, குழந்தை கஷ்டப்பட்டுறக்கூடாது. அ உடனே அழுதா உடனே வாங்கி குடுத்துறது. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் நம்ம கூட்டம். அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய அதிகமான பெற்றோர்களினுடைய எண்ணம் இதுவாக தான் இருக்கு. ஆம், அந்த அடம்பிடிக்கும் குழந்தைக்கு அ அத உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு சூழல நம்ம உருவாக்கிறக்கூடாது. அதனுடைய தேவைகளை புரிய வச்சு, அதுக்கு அடுத்து அந்த பொருள வாங்கி குடுக்கிறதா இருக்கட்டும், அந்த செயலை செய்து கொடுப்பதாக இருக்கட்டும், அதனுடைய முக்கியத்துவத்த நம்ம அதுக்கு எடுத்து சொல்லணும். இப்ப இந்த அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பொதுவாக அடம் பிடித்துக் கொண்டே வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையவே டோட்டலா அது இழந்துரும். அதே மாரி ஒரு இழப்பை இந்த குழந்தையால தாங்கிக்கிடவே முடியாது. இப்போ இந்த தேர்வு முடிவுகளுக்காக விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அது அடம்பிடித்து வளர்ந்த ஒரு குழந்தையாக தான் அதிகமான சதவீதத்துல இருக்கு அப்படிங்கிறதும் ஆய்வறிக்கையில சொல்லப்பட்ட ஒன்று. அதாவது நினைச்சது நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்ம விபரீத முடிவுக்கு போயிறலாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்தா நினைச்சது கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் பள்ளியில நான் பணி செய்துகிட்டு இருக்கும்போது கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பையன்லாம் மொபைல் வாங்கி குடுக்கல அப்படின்னா, வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தற்கொலை முடிவுக்கு போறான். மொபைல் பயன்பாடு கம்மியா பயன்படுத்து, அதிக நேரம் பயன்படுத்தாத அப்படின்னு சொல்றதுக்காக, அந்த மொபைல வாங்கி வீட்ல வச்சா, அதற்காக விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலை. பைக் வாங்கி குடுக்கல. இது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடம்பிடிக்கப்பட்டது, வளர்ந்து வர 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 அந்த ஆழ் மனதுல நாம அடம்பிடிச்சா கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது ஆழமா விதைச்சு, ஒரு சமயத்துல அது கிடைக்கல அப்படிங்கிறப்போ, அது விரக்தியின் நிலைக்கு அது தள்ளப்பட்டு போறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயலா இருக்கு. அப்போ இத எப்படி நம்ம அ போக்கலாம் அப்படின்னா, அழுதால் கிடைக்காது அப்படிங்கிறத சிறு வயதிலேயே நாம அத அ விதைக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அ விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை உருவாக்குவதற்கு அந்த குழந்தைகளுக்கான ஆ ஒரு பகுதிய உருவாக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல பெற்றோர்கள் ஆ வீட்ல குழந்தைகளோட ஆ ஆ பேசுறது அதிகமான நேரம் இருக்கணும். அதே மாரி கணவன், மனைவி உரையாடலுக்கு உள்ள அந்த விட்டுக் கொடுத்தல் அப்படிங்கிற அ அப்பா அம்மாவுக்காக விட்டுக் குடுக்குறாரு. அம்மா அப்பாவுக்காக விட்டுக் குடுக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு செயல நாம அவங்களுக்கு அறிவுரையா சொல்லாம, நம்ம செயல் வடிவத்துல நம்ம செய்யும்போது, அந்த குழந்தை பார்த்து வளரும்போது, அந்த விட்டுக் கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தொடர்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன விளையாட்டுக்கள் இருக்கும். வீட்டிலேயே விளையாடுவோம். தாய விளையாடுவோம். ஒரு செஸ் விளையாடுவோம். கேரம் போர்டு விளையாடுவோம். ஆ நெறைய தெருக்கள்ல போய் விளையாடும்போது, கபடி விளையாடுறதா இருக்கட்டும். நெறைய சின்ன சின்ன விளையாட்டுகள் வரும். அந்த விளையாட்டுக்கள் அனைத்துமே ஒரு குழுவாக இணைந்து விளையாடுவதாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு கேரம் போர்டு விளையாடும்போது, அ அந்த குழந்தை தோத்துரும் அப்படிங்கிறதுக்காக அப்பா விட்டுக் குடுப்பாரு. இல்ல அம்மா விட்டுக் குடுப்பாங்க. அந்த குழந்தை அத பார்க்கும். நமக்கு அம்மா விட்டுக் குடுக்குறாங்க, அப்பா விட்டுக் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ இது என்ன இதனுடைய மனதுல என்ன பதியும் அப்படின்னா, நாமளும் அடுத்தவங்களுக்கு விட்டுக் குடுக்கணும். ஒரு செயலை விட்டுக் குடுக்கணும். அந்த அடம்பிடித்தல் குணம் அது போக 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 அது எளிதாக மறைய ஆரம்பிச்சுரும். அப்போ அந்த அவங்களுக்கு அதே நேரத்துல அந்த அடம்பிடித்தல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. உறுதித்தன்மை தான் எடுத்த முடிவுகளில் நிலைப்பாட்டோடு, உறுதித்தன்மையோடு இருத்தல் என்பது ஒன்று இருக்கு. அதுக்கும் இந்த அம் எதிர்மறை அடம்பிடித்தலுக்கும் ஒரு நூலிழை வித்தியாசம் மட்டும் தான். இப்போ ஒரு ஒரு மாணவன் படிக்க உட்கார்றான் அப்படின்னா, நான் இந்த கேள்விய நான் படிச்சுட்டு தான் எந்திரிப்பேன் அப்படிங்கிறது அது உறுதித்தன்மை, நிலைப்புத்தன்மை.
ஆ நம்ம ஒரு வாக்கிங் போறோம் அப்படின்னா, நான் இத்தன கிலோமீட்டர் முடிச்சுட்டு தான் நான் ரிட்டர்ன் வருவேன். இத்தன நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சுட்டு தான் முடிக்கணும் அப்படிங்கிறது அது உறுதித்தன்மை. அது இன்னொரு அடம்பிடித்தலோட இன்னொரு வடிவம் தான். அதனால வெற்றிக்காக அடம்பிடி அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறதுக்கு பதிலா, வெற்றிக்காக உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக, உன்னுடைய இலக்கை அடைவதற்காக, அ உறுதித்தன்மையோடு இரு, நிலைப்புத்தன்மையோடு இரு, மாறிறாத அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இதுல இந்த நிலைப்பாட்டுல இருந்து அப்படியே இன்னொரு இதனுடைய நீட்சின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த அலைபேசியை பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் மிகப்பெரிய அளவுல அ உளவியல் சிக்கல்களை அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடியதா இருக்கு. இப்போ அ இந்த மொபைல் பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த குழந்தைகளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். குழந்தை தான் பார்க்கும், தான் கேட்கும், அ நான் வளரும் சூழலில் எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ, அதை உள்வாங்கிக் கொண்டு, அதன் அடிப்படையிலேயே ஆழ்மனதில் பதிய வைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம். அந்த மாரி இப்போ இந்த இந்த இளம் பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இவங்க கையில பார்த்தோம் அப்படின்னா, அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அவங்க கையில அந்த மொபைல் ஃபோன் தவழ்ந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள அப்பா வராரு, அம்மா வராங்க, அம்மா இருக்கிறாங்க. அவங்க கையில அந்த மொபைல் ஃபோன் தவழ்ந்துகிட்டே இருக்கு. அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் அம்மா, அப்பா கையில தவழுகின்ற நேரத்தை விட, இந்த கருவி தவழுகின்றது. அப்ப நான் பெரிய ஆளானா, அ எ இத இது ஒரு மிகப்பெரிய என்னை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய பொருள் போல் இருக்கு. அப்போ நானும் பெரிய ஆளாகி, நானும் பெரிய ஆளானா, இந்த மாதிரியான ஒரு கருவியை நான் பயன்படுத்தணும். அ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அது ஆழ் மனதுல அ தொடர்ச்சியா பதிய வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஆம் இந்த அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிறு குழந்தையாக இருக்கும்போதே, அந்த குழந்தைட்ட கையில மொபைல குடுத்து, "நான் அத பாரு, இத பாரு" அப்படின்னு சொல்லி, அத நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம குடுக்குறோம். இளம் பெற்றோர்கள் குடுக்குறாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அது அ அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அடிமைத்தனத்துக்குள்ள அது போக ஆரம்பிச்சுரும். இப்போ இத இது இவங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மொபைல் பயன்பாட்டையே பெருமையா பேசுறது. என் குழந்தை எந்த அப்ளிகேஷனுக்குள்ளயும் போயி, எந்த அப்ளிகேஷனுக்குள்ள இருந்தும் ஈஸியா வெளியில வந்துரும். எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் என் என் பையன், என் பொண்ணு மொபைல் ஃபோன்ல எனக்கு கத்துக் குடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பெருமை பேசி, பெருமை பேசி அவங்களுக்கு முன்னாடியே பேசும்போது, ஓ! அப்ப நம்ம எக்ஸ்பெர்ட் ஆயிட்டோம் அந்த மொபைல்ல. அப்படிங்கிறத அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள அந்த ஆழ் மனதுல போயி அது பதிய ஆரம்பிக்குது. அப்ப வேற வழியில இந்த பெற்றோர்கள் பகுதியில இருந்து என்ன ஒரு தூண்டுதல் வருது அப்படின்னா, இந்த இளம் பெற்றோர்கள்ட்ட, அ ஒரு ஒரு வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வராங்க, அல்லது ஒரு நண்பர் வராங்க அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த குழந்தை அமைதியா இருக்கணும். அப்படின்னா, இந்தா இந்த மொபைல வச்சுட்டு அந்த பக்கம் போய் உட்காரு. கொஞ்ச நேரம் அ அத விளையாடிட்டு இரு" அப்படின்னு சொல்லி குடுக்குறது. அப்ப இது இப்ப நான் ஒ சில வீடுகள்ல அத நான் பார்த்திருக்கிறேன் அந்த குழந்தைகள. நம்ம போயிட்டோம் அப்படின்னோனே, அப்பாவோட பாக்கெட்ல அந்த மொபைல பாக்குது. இல்லைன்னா, நைஸா மொபைல எடுத்துட்டு அப்படியே அது அந்த பக்கம் தனியா போயிருது. அப்ப இதனுடைய விளைவெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு பஸ்ல போறோம். பஸ்ல போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த பஸ்ல அந்த குழந்தை அமைதியா இருக்கணும்ன்ட்டு மொபைல் ஃபோன கையில குடுத்துர்றாங்க. ஆ ட்ரெயின்ல போனோம். ட்ரெயின்ல பார்க்குறோம். ட்ரெயின்ல எல்லாம் அன்னைக்கு நான் சென்னை போம்போது, ஒரு குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அ ஒரு 2, 3 மணி நேரம். அவ்வளவு நேரம்லாம் நம்மளால பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த குழந்தைய அவ்வளவு நேரம் பார்க்கிறது எவ்வளவு விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அந்த பெற்றோர்களுக்கு அது புரியல. அந்த விழிப்புணர்வு இல்ல அப்படிங்கிறது தான் முக்கியம். முக்கியமான ஒண்ணு. அப்போ இந்த அ பஸ்ஸு, இங்க ட்ரெயினு இதெல்லாம் இன்னும் பார்த்தோம்னா, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கிறாங்க. தியேட்டர்ல ஆ அந்த குழந்தை கையில மொபைலு. நான் இந்த சைடுல உட்கார்ந்திருக்கிறேன். அந்த ஒளி நம்ம கண்ணுல பட்டு நம்மளால படம் பார்க்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் அங்க இருக்கு. அப்போ அ ய இந்த மொபைல் பயன்பாடு அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய அம் உ அடி அவங்கள அடிமையாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அ அவங்க குழந்தைகளினுடைய மூளையையே
வலுவிழக்க செய்யுது அப்படிங்கிற விஷயமும் உண்டு. இதுல இன்னொன்னு அந்த கேம் விளையாடுறது. அந்த கேம் விளையாடுறது வந்து எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, அவங்களோட அந்த அந்த கேம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். வெட்றா, குத்துறா, அவன் கால எடு, அவன் தலைய எடு, அவன் கைய ஒடி. இந்த மாதிரி தான் அதனுடைய அந்த கேம் வடிவமைப்பே அந்த மாரி தான் இருக்கு. அப்ப இத வந்து அப்படியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் அந்த மொபைல் பயன்பாட்ட வந்து அ பயன்பாட்டுல இருக்கும்போது, அவங்களுடைய ஆழ் மனதுல இது ஒ ஒரு பதிஞ்சு, அத வந்து எங்க வெளிய வருது அப்படின்னா, அந்த தெருக்கள்லயும் சரி, பள்ளிகள்லயும் சரி, அது வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறையாக மாறுது. அத யார்கிட்ட காமிக்கிறான் அப்படின்னா, வெளியில வந்து நண்பர்கள்ட்ட காமிக்கிறான். வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு சின்ன கோபமோ, ஒரு சின்ன பிரச்சனையோ உருவாகும்போது, அத வன்முறையா அ வெளிப்படுத்தக்கூடிய சூழல் வந்து அங்க அமைஞ்சிருது. இது வந்து இந்த ஆழ்மனதுல பதியக்கூடிய ஒரு விஷயம். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ம் அ அந்த மொபைல் பயன்பாடு பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது, எல்லாமே அவன் கையில வேக வேகமா கிடைக்குது. அதே மாரி ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ கூட ஒரு ஒரு செகண்ட் பார்க்க மாட்டான். அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்போ இதனுடைய மனநிலை என்ன ஆகுது அப்படின்னா, சில ஹார்மோன்களினுடைய செயல்பாடு அ அ பாதிக்கப்பட்டு, எல்லாமே வேகமா நடந்துறணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வந்து அவன் தள்ளப்படுறான். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அ அந்த மாரி வேக வேகமா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது, அ நான் ஏற்கனவே சில கூட்டங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். அவன் நெனச்ச உடனே, அது உடனே நடந்துறணும். இப்போ வீட்ல வந்து அம்மாட்ட வந்து தோசை அப்படின்னு சொன்னா, சொன்ன அடுத்த செகண்ட் தட்டுல வந்து தோசை இருக்கணும். அதுக்கு மாவு எடுக்கணும், சட்டிய காய வைக்கணும், ஊத்தணும், அத எடுக்கணும். அந்த இதெல்லாம் கிடையாது. சொன்ன உடனே வந்துரணும். ஒரு தோசை சாப்பிட்டான்னா, அடுத்த அந்த கேப்புக்குள்ள இன்னொன்னு வந்துரணும். அதுக்கான அந்த பொறுமையோ, அந்த நிதானத்தன்மையை வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து அவன்கிட்ட இருந்து களவாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்ம. அப்போ அதே மாதிரி இந்த இந்த வேகமா நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, அ இன்னொரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னா, படிக்கணும் அப்படின்னு வரும்போது, படிச்ச உடனே அந்த கேள்வி புரிஞ்சிரணும். படிச்ச உடனே, அத ஒரு முறை வாசித்த உடனே, அந்த அ பகுதி வந்து புரிஞ்சிரணும். இவன் மனசுல நின்றணும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த நம்ம அந்த மொபைல் பான்லயே பயன்படுத்திட்டு வந்துட்டோம்ல, ஸ்கிப் பண்றது. அந்த கேள்வியவே ஸ்கிப் பண்ணிட்டு, அந்த பகுதியவே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடுறது. இது எதுக்கு? இது வல்ல. வேண்டாம். விட்டுறலாம். அந்த ஸ்கிப்பிங் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, இது இந்த பயன்பாடுல இருந்து. அப்போ நான் அதான் மாணவர்கள்ட்ட நம்ம சொல்லுவோம். இத மாத்துறதுக்கு சில விஷயங்கள். முதல் தர மாணவனுக்கும், கடைசி தர மாணவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல் தர மாணவனுக்கு ஒரு பகுதியை ஒரு முறை படித்தால் புரிகிறது, 2 முறை படித்தால் புரிகிறது, அல்லது 3 முறை படித்தால் புரிகிறது. 5 முறை படித்தும் புரியவில்லை என்றால், அவன் 10வது முறை படிப்பதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். ஆனால், இப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா, முதல் முறை படிக்கிறான், புரியல, அத அப்படியே விட்டுறான். இதுதான் இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப மீண்டும், மீண்டும் அந்த செயல வந்து நம்ம செஞ்சு, நம்ம புரியிற வரைக்கும் நம்ம கடந்து போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த வேகமா நடக்கிறது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இளம் பெற்றோர்கள் வந்து சின்ன வயசுலயே பைக் ஓட்டு, அந்த குட்டி, குட்டி கார்லாம் இருக்கும். அந்த 2 வயது, 5 வயது குழந்தைகளுக்குள்ள ஓட்டுற மாரி காரு, பைக்கு இதெல்லாம் வாங்கி குடுத்து, அவங்க வந்து அந்த அந்த நிகழ்வுக்குள்ளேயே அடிமையாக்கி, அடிமையாக்கி அவன் வளர்ந்து வரும்போது வேகமா நடக்கணும். இந்த வேகம் என்பதற்கு அடிமையாகிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கல்லூரி பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அந்த கேடிஎம் பைக் மாரி, அந்த ரேஸ் பைக் மாரி அ வாங்கி குடுத்துடுறாங்க. அதனுடைய விளைவுகளை நாம இப்ப தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீலிங் பண்றதா இருக்கட்டும், அதிவேகமா போறதா இருக்கட்டும், அதன் மூலமா எவ்வளவு விபரீத விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த குழந்தைகளினுடைய ஆழ்மனதுல அ அ பதிவு செய்யப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள மட்டும் நம்ம பார்த்தோம். இப்ப இதிலிருந்து இவங்க வந்து வெளியில வர்றது எப்படி? அப்படின்னா, அத அத தவிர்ப்பது எப்படி? இத வந்து சரி செய்வது எப்படி? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். புத்தகம் வாசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அ நம்ம வந்து உடனே டெக்ஸ்ட் புக்க காலையில எந்திரிச்ச உடனே பிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி அப்படிலாம் கிடையவே கிடையாது.
புத்தகம் தாண்டிய புத்தகங்கள். அந்த குழந்தைகளினுடைய மனவளர்ச்சிக்கான அ செ செய்திகளை கொண்ட புத்தகங்களை வாசித்தல். அதை உடனே அந்த குழந்தை வாசித்துருமா அப்படின்னா, உடனே குழந்தை வாசிக்காது. நாம ஏற்கனவே சொன்ன மாரி, குழந்தை பார்ப்பதை செய்யும், கேட்பதை செய்யும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோர்கள் முதல்ல அந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு மொபைல் ஃபோன வச்சுட்டு, அந்த குழந்தைகள்ட்ட ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 1/4 மணி நேரமோ உட்கார்ந்து பேசிட்டு, அதுக்கு அடுத்ததா அ அ ஒரு புத்தகத்த எடுத்து வாசிக்கணும். நம்ம வாசிக்கிறத அ கையில மொபைல் தவழுது அப்படிங்கிறப்ப, அது மொபைல் வேணும்னு நெனைக்கிற மாரி, கையில புத்தகம் பெற்றோர்களினுடைய கையில் புத்தகம் தவழ்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்த உடனே, ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைகள் வந்து புத்தகத்தை நேசிக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம நம்ம பெற்றோர்கள் வாசிக்க ஆரம்பிக்கும்போது, அ அவங்க வாசிச்சத அவங்க வெளியில சொல்லணும். அப்ப சொல்லக்கூடிய ஒரு நிலை அங்க வரும்போது, அந்த குழந்தைகள்ட்ட நம்ம அத பேசலாம். அப்ப அந்த குழந்தைகள்ட்ட நம்ம எத தூண்டுறது? ஆழ் மனத தூண்டணும். குழந்தைகளினுடைய ஆழ் மனதை எந்த வழியில தூண்டலாம்? இந்த வேகமா போறதை தடை செய்வதற்கும், அடம் பிடிக்கிறதை தடை செய்வதற்கும், இதுக்கெல்லாம் நம்ம ஒரே சொல்யூஷன் வந்து அந்த குழந்தைகளுடைய ஆழ் மனதை புத்தகங்கள் வாயிலாக, கதைகளின் வாயிலாக, அதாவது கதைகளின் சுவையை அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டும். அந்த கதையோட சுவைய வந்து அதுக்கு அப்படியே கிரியேட் பண்ணணும். ரொம்ப கிரியேட்டிவா நம்ம கதை சொல்றதா இருக்கட்டும். உடனே கதை சொல்லணும், கதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு YouTubeல போய் அத பாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நம்ம கூட YouTubeல பார்த்துட்டு, அவங்களுக்கு தெரியாம, அல்லது நான் வாசிச்சேன். இந்த பகுதிய நான் வாசிச்சேன். எங்க லைப்ரரில வாசிச்சேன், அல்லது வெளியில ஒரு புத்தகத்துல வாசித்தேன் அப்படிங்கிறத அந்த 2வது கூட நம்ம சொல்லலாம். கதைகளின் சுவையை தூண்ட வேண்டும். கற்பனையின் குழந்தைக்கான கற்பனையின் சுவையை தூண்ட வேண்டும். இலக்கிய இலக்கியம்னா என்ன? அந்த இலக்கியத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தூண்டணும். இதெல்லாம் நம்ம தூண்டும்போது, அந்த குழந்தைக்கு ஒரு கனவு உருவாகும். அந்த கனவு சுவை வந்து அதுவாவே வந்துரும். இந்த க கதைகள் மூலமாகவும், கற்பனைகள் மூலமாகவும், இலக்கியங்கள் வாயிலாகவும், அந்த கனவு சுவை வந்து எளிதாக அவங்களுக்கு அறிமுகமாகிரும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது, இந்த குழந்தை வாசிக்கும் திறனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டுட்டு வந்துரும். அப்போ இந்த மொபைல் வந்து கைய விட்டு தானாக அது போக ஆரம்பிச்சுரும். இதுக்கு நாங்க எங்க வகுப்பறையில நாங்க பயன்படுத்தக்கூடிய யுக்தியவே நான் இறுதியில சொல்றேன். ஏன்னா, எங்க மாணவர்களும் அதுல இருக்கிறாங்க. ஆ குழந்தைகளுக்கு முன்னால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெற்றோர்கள் வாசிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்கும். இத வந்து எப்பவுமே அந்த குழந்தைகள்ட்ட வந்து இப்ப நான் ஒரு வீட்ல ஒரு கவுன்சிலிங்க்கு நான் போயிருந்தேன். அங்க அந்த குழந்தைகள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, அவங்க இத்தனைக்கும் அந்த அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு. ஒரு 10த் படிக்கக்கூடிய பொண்ணு. அப்ப அவங்க கிட்ட வந்து ஒரு புத்தகம் அ வாசிங்க. நீங்க அந்த புத்தகம் வாங்கி போடுங்க. செய்தித்தாள் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்க உடனே ஒரு வாரத்திலேயே நான் செய்தித்தாள் வாங்கி போட்டேன். அந்த பொண்ணு வாசிக்கவே இல்ல. நான் ஒரு புத்தகங்கள் வாங்கி போடுறேன். படிக்கவே இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா தானே வரும். அது பழக்கத்திற்குள்ளாக வரணும்ல. அந்த பழக்கம் ஒரு செயலை நாம் தொடர்ச்சியாக செய்ய தான் அந்த பழக்கத்திற்குள்ளாக வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். வாசிக்கணும் அப்படின்னோனே, எடுத்த உடனே 50 பக்கம் ஒரு நாளைக்கு வாசிச்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறதே வந்து ஒரு தவறான எதிர்பார்ப்பு. ஒரு பக்கம், அரை பக்கம் வாசித்தாலே அது போதுமானது தான். ஆரம்ப காலகட்டத்துல. அது போக போக பக்கங்களினுடைய எண்ணிக்கை, அதனுடைய புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதிக அறிமுக அறிமுகமாக ஆரம்பிச்சுரும். இதுல நான் அந்த பெற்றோர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "நான் எப்படிங்க புஸ்தகம்லாம் வாசிக்கிறது? நான் பார்க்குற வேலைக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? இது வந்து நம்ம ஒத்து வருமா? முடியாது." அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து அவங்க பேசிட்டே இருந்தாங்க. அப்பதான் நான் சொன்னேன், "நீங்க கிராமத்துல போய் நீங்க ஒரு டீ கடையில பாருங்க. ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த அந்த செய்தித்தாளை வந்து ஒருத்தரு எழுத்து கூட்டி வாசிச்சுட்டு இருப்பாரு. அவரு அந்த செய்திய தெரிஞ்சுக்கணும்ங்கிறதெல்லாம் தாண்டி, அவர் ஒரு படிச்சவர்ட்ட இதுல என்னப்பா போட்டிருக்குன்னு கேட்டா சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதான். வீட்ல நியூஸ் க சேம் டிவி இருக்கு. அங்க நியூஸ் சேனல பார்த்துட்டு அவங்க போயிரலாம். ஆனா, ஒரு டீ கடையில உட்கார்ந்து எழுத்து கூட்டி வாசிக்கக்கூடிய, அந்த செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய சூழலும் இன்றும் இருக்குது. இன்னைக்கு இருக்கு.
நீங்க ஒரு அ பார்க்கிங்ல பார்த்தோம் அப்படின்னா, நெறைய டிரைவர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஆளுக்கு ஒரு கையில வந்து ஏதோ ஒரு புத்தகம், ஏதோ ஒரு பேப்பரு வச்சிருப்பாங்க. அதுல இன்னும் இருக்காங்க. அத வந்து ஒரு சிலர் மட்டும் தான் நான் சொல்றேன். அங்கேயும் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களும் அ அந்த வண்டிய பார்க் பண்ணிட்டு, அவங்களும் செல்ல நோண்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் தேர்வு பணிக்கே நான் போகும்போது, ஒரு இடத்துல நான் பார்த்து வியந்த விஷயம், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து அங்க செக்யூரிட்டிக்கு வந்திருக்கிறாங்க. நான் பறக்கும் படையில போய் நெறைய பள்ளிகளுக்கு நான் போகும்போது, அங்க நான் பார்த்த விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அந்த மொபைல் ஃபோன் நோண்டிட்டே உட்கார்ந்திருப்பாங்க. கொஞ்சம் வயசு பசங்க கூட அந்த மாரி தான் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த கா கா செக்யூரிட்டிக்கு வரக்கூடிய அந்த காவலர்கள். ஆனா, அதுல ஒருத்தர் மட்டும் வெளியில இருந்து புத்தகம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எப்படி அப்படின்ட்டு அப்புறம் நான் போய் பேசினேன். அவங்க வாசித்துக்கிட்டு இருந்த புத்தகமே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள ரொம்ப நான் பாராட்டிட்டு வந்தேன். அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் நாம் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கலாம். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. அப்ப நம்ம வாசிக்காம இருக்கிறதுக்கான சூழலை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமே தவிர, அ அந்த வாசிக்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஆ வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த மொபைல வந்து எடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷமோ, 1/4 மணி நேரமோ ஒரு நம்ம பேச வேண்டியதோ, எதுவோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அத தூரமா எடுத்து வச்சிரலாம். இப்ப நாங்க இப்ப எங்க வகுப்பறையிலேயே மொபைல் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க ஆழ்மனத பயிற்சி குடுக்குறது மூலமா, அதிலிருந்து அந்த மாணவர்கள எளிதா வெளியில கொண்டு வந்தோம். என்ன அப்படின்னா, அ இந்த ஆண்டு துவக்கத்திலேயே அந்த மாணவர்கள்ட்ட நெறைய விஷயங்கள் நாங்க பேசுனோம். அந்த பேசுறது அப்படிங்கிறது வந்து அவங்கள ஆழ்மனதை தூண்டும் விதமாக அ அது வந்து இருக்கும். இருந்துச்சு. அப்படி நாம பார்க்கும்போது, அந்த மாணவர்கள்ட்ட முதல்ல 5 மணிக்கு அனைவரும் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த 5 மணிக்கு அவங்க எந்திரிக்கணும் அப்படிங்கிறத அந்த எந்திரிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்டராவோ, அ திணிச்சோம் அப்படின்னா, எ எ அவன் எந்திரிக்க மாட்டான். எப்பவுமே குழந்தைகளுக்கு திணிப்பது துப்பப்படும். அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. திணிக்க முடியாது. அப்போ நீ முதல்ல 5 மணிக்கு எந்திரி. நான் 5 மணிக்கு 5 பேருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு. ஆ 5 மணிக்கு நான் ஃபோன் பண்றேன். நீ வந்து காலையில எந்திரிச்சுட்டு, நான் எந்திரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு, அதுல வந்து ஒரு மெசேஜ் மட்டும் போடு. அப்டின் அப்ப அந்த மெசேஜுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தம்ஸ் அப் போட்டுறணும். போட்டா, நம்மள பார்த்துட்டாரு இவரு. அவனுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அந்த ஆழ் மனதுல வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அது தொடர்ச்சியா கிடைக்கும். இது படிப்படியா வளர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட அந்த 40 பேர் இருக்கக்கூடிய அந்த வகுப்பறையில, கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல வந்து 4:30க்கு முன்னாடி எந்திரிச்சுடுறாங்க. முதல்ல எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். அப்ப அவங்க எந்திரிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை, நேரத்தினுடைய வலிமையை நாம அதுக்குள்ள சொல்றது. அடுத்து அந்த எ இவங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு யோகா பயிற்சியாளர கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன 10 யோகா பயிற்சி மட்டும் நினைவாற்றலுக்காகவும், மனதை ஒருங்கிணைப்பதற்காகவும் சின்ன சின்ன யோகா பயிற்சி. அதோடு சேர்த்து தியானம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கத்துக் குடுப்பேன். இப்ப இந்த 2ம் இணையும்போது, நல்ல விஷயங்கள் இணைந்து மனதிற்குள் செல்லும்போது, ஏற்கனவே இருக்கக்கூடிய விரும்பத்தகாத விஷயங்கள் வந்து மனதை விட்டு வெளியே சென்று விடும் அப்படிங்கிறது தான் விதி. இத தான் நான் பயன்படுத்தினேன். இப்போ அவங்களுக்குள்ள வந்து நல்ல விஷயங்கள உள்ள கொண்டு போயிட்டே இருக்கோம். கொண்டு போம்போது, அந்த மொபைல் பயன்பாடு என்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போகும். நம்ம மேல ஒரு நம்பிக்கை தன்மை அவங்களுக்கு வந்து உருவாகும். பொய் சொல்லக்கூடாது. நீ என்னன்னாலும் பண்ணு. ஆனா பொய் சொல்லாத. உண்மைய சொல்லு. அப்ப உண்மைய சொல்லிட்டீன்னா, உன்னைய வந்து நான் அதுலருந்து வெளியில கொண்டு வந்துரலாம். அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது, அந்த சூழலை நம்ம ஏற்படுத்தி குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு, அவங்க வந்து உண்ம தான் பேசுவாங்க. இப்ப நான் வந்து உறுதியாவே சொல்ல முடியும். 40 பேர் என்னோட வகுப்பறையில இருக்கிறேன் அப்படின்னா, 40 பேரும் உண்மை மட்டும் தான் பேசுவான். நான் நான் 6 மணிக்கு தான் சார் எந்திரிச்சேன் அப்படின்னா, 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன்.
6 மணின்னா 6 மணிக்கு நான் நேத்தெல்லாம் 6:30க்கு எந்திரிச்சு ஸ்டார்ட் ஸ்டடின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறான். அதாவது ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு சூழலில் அவன் அதிக நேரம் உறங்கி இருக்கலாம். அவ்வளவுதான். அவன போய் நீ என்ன 6:30 மணிக்கு தான் எந்திரிச்ச? நீ எல்லாம் உருப்பட மாட்ட. அப்படி இப்படின்னு நம்ம பேசுனோம் அப்படின்னா, அது வந்து அ மீண்டும் அவன இன்னொரு பழைய இடத்துக்கே அது அழைச்சிட்டு போயிரும். அப்ப என்னடா 6:30 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். அவனாவே அவன் சொல்லுவான். நேத்து வந்து நான் நைட்டு ஒரு படம் பார்த்தேன். நேத்து சா சா சாட்டர்டே சண்டேன்றனால நைட் வந்து நான் ஒரு படம் பார்த்தேன். முந்தா நாளு. அதனால காலையில நான் சீக்கிரமா எழுந்திரிக்க என்னால இயலல. அப்படின்னா, சரி பரவாயில்லடா நாளைக்கு எந்திரிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம். அப்போ அந்த மாரி சொல்ல அதே மாதிரி இந்த விஷயங்கள் வந்து அந்த மாரி சொல்ல அது வெளிய போயிட்டே இருக்கும். 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஆ அந்த மொபைல் ஃபோன்ல விளையாண்டவங்க நம்ம வகுப்பறையில இருக்காங்க. இப்ப இல்ல. இப்ப வந்து படிப்படியாக அது குறைக்கப்பட்டு, ஆ இல்லை என்ற ஒரு சூழலுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி குடுக்கும்போது, அவங்களுக்கான ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறதே ஒரு அ மனதால் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதாவது கண்களால் பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்பது வேறு. மனம் திறந்து நமது மனதால் பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கைய வந்து அவங்களுக்கு காமிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க அதிலிருந்து ஈஸியா விடுபட்டு வெளியில வந்துருவாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பையன். அந்த பையன் வந்து நல்லா படிப்பான். 10த்லயும் 400க்கு மேல வாங்கியிருக்கிறான். ஆ நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியவன். நல்ல நாலேட்ஜ் இருக்கு. எல்லாமே இருக்கு. அவனால 8 மணிக்கு மேல ஒரு நாள் கூட எழுந்திரிச்சதே கிடையாது. அவங்க அப்பா அ ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துர்றாரு. அவங்க அவங்க அம்மா வந்து என்ட்ட சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, சார் அவங்க அப்பா இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. "டேய் 5 மணிக்கு எந்திரிடா, தொழுகைக்கு போடா" அப்டின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எந்திரிக்கவே இல்ல சார். இப்ப ஆ 5:30க்கு எந்திரிக்கிறான். அவன் 5:30க்கு எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ 5 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சுட்டான். மொபைல் பயன்பாடு அவன் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுலருந்து மொபைல் பார்த்துட்டே தான் இருப்பானாம். ஆனா படிக்கவும் செய்வான். 2மே இருந்துச்சு. அப்ப அவன்ட்ட அந்த மொபைல் பயன்பாட ஆழ்மனதில இருந்து எவ்வாறு நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு நான் சொன்னேன். அவனுக்கான நல்ல விஷயங்கள உள்ள கொண்டுட்டு போம்போது, அவன்ட்ட இருக்கக்கூடிய விரும்பத்தகாத விஷயங்கள் வந்து அ அவன்ட்ட இருந்து எளிதா வெளியில போயிரும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இது மாதிரி அதுக்கப்புறம் சரி இவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம ஏற்படுத்தி குடுத்தாச்சு. அடுத்து இவங்களுக்கான ஒரு திட்டமிடலை நாம குடுக்கணும். இப்ப என்ன திட்டமிடல் குடுக்கலாம்? எத்தன மணியிலிருந்து எத்தன மணி வரைக்கும் நீ என்ன பண்றது? நீயே ஒரு திட்டம் போடு. ஏன்னா திட்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது தான், அவன் வந்து எத செய்யணும்னே தெரியாம எதையாவது ஒண்ண செஞ்சுட்டே இருப்பான். அது நம்ம பெற்றோர்களுக்கும் அது பொருந்தும். ஒரு அ மறுநாளை முதல் நாள் இரவு திட்டமிட வேண்டும். இத்தன மணியிலிருந்து இத்தன மணி வரைக்கும் நான் படிப்பேன். இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு, நான் காலையில 5 மணிக்கு நான் எழுந்திரிப்பேன் என்பதை உன் மனதில் பதிய வைத்துவிட்டு, நீ எ நீ இப்போ உறங்கச் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் வந்து காலையில சீக்கிரம் எந்திரிப்போம். சீக்கிரம் எந்திரிக்கிற காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நம்ம போறோம். அந்த மாதிரியான ஒரு கோயிலோ, அல்லது ஏதோ ஒரு கல்யாணமோ, ஏதோ ஒரு இது முக்கியமான நிகழ்வு. தவிர்த்திறக்கூடாது அப்படிங்கிறத, முதல் நாள் இரவே நம்ம வந்து அதில மனசுல பதிய வச்சிருப்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 5 மணிக்கு மேல அந்த தூக்கம் வராது. டக்குன்னு நம்ம எந்திரிச்சுருவோம். அது மாதிரி தொடர்ச்சியாக நீ ஆழ் மனதுல இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக, நீ இத பதிய வச்சுட்டு, நீ போன அப்படின்னா, நீ உனக்கு அலாரம் கிளாக் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. உனது ஆழ்மனமே ஒரு கிளாக். ஆழ்மனமே உன்ன எழுப்பி விட்டுரும். அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா, அத புரிஞ் அது மூலமாகவும் இந்த விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த முதல் நாள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்னாக ஆழ்மனதுல அத பதிய வைக்கிறதோட, அந்த திட்டமிடல், நேர திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சனி, ஞாயிறுகள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ச ச இந்த கிராம பகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சனி, ஞாயிறுகள் எல்லாம் அ புத்தகமே அவைங்க எடுக்கிறதில்ல. வெள்ளிக்கிழமை காலையில வந்து பைய தூக்கி இப்போ எரிஞ்சுட்டு, செவ்வாய்க்கிழமை தான் திங்கட்கிழமை காலையில தான் எல்லாத்தையுமே அவன் தேடுறான். இந்த மாரியான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொன்னாங்க. அப்ப இதுக்கும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா,
எழுதுவதன் மூலமாக ஆழ்மனதை நம்மால தூண்ட முடியும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர திட்டமிடல். இப்ப சனிக்கிழமை அப்படின்னா, காலையில எப்பவும் போல 5 மணிக்கு அ எழுந்து ஒரு ஏ 7 மணி வரைக்கும் படிக்கிறது. என்ன படிக்கிறதுங்கிறத நீ எழுதி. அந்த 2 மணி நேரத்துல நான் இந்த அ நேரம் இத படிப்பேன் அப்படிங்கிறது. அடுத்து 9 டூ 12 நான் படிப்பேன். ஆ 1 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீ உறங்கலாம், விளையாடலாம். வெளியில விளையாடுறதுங்கிறது மொபைல் ஃபோன்ல இல்ல, மைதானத்துல வெளியில போய் விளையாடலாம். நீ வந்து உனக்கு தேவையான வேலைகளை நீ செய்யலாம். 5 டூ 6க்கு மேல வந்து வீட்ல பெற்றோர்களோட நீ நேரத்த செலவழிக்கணும். அவங்க பேசுறாங்க, பேசல. நீ போய் பேசு. அம்மா அ சமையல் அறையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட போய் நீ வேலை பாரு, கத்துக்கோ அப்படிங்கிறது. அடுத்து திரும்ப 7 டூ 9 அந்த ஸ்டடி டைம். இது மாதிரி அதுல சின்ன சின்ன ஆல்டரேஷன் அவனே பண்ணுவான். நாங்க வந்து இந்த இடத்துக்கு போறோம் சார். கோயிலுக்கு போறோம், அல்லது ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம், ஒரு சினிமாவுக்கு போறேன். அத வந்து உண்மையாவே அவன் எழுதிருவான் அதுல. அப்போ அந்த எழுதுவதன் மூலமா அவன் எழுதிட்டான் அப்படின்னா 7 டூ காலையில 5 டூ 7 நான் படிக்கணும் அப்படிங்கிறத எழுதிட்டான் அப்படின்னா 99% அதுல அதுல வந்து மாற்றம் இருக்காது. மாற்றம் இல்லாமல் அதுல பயணிக்கணும்னு சொல்லி அவங்களோட ஆழ்மனம் வந்து அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்கும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கும். இன்னைக்கு நமக்கும் இருக்கும் அது. ஞாயிற்றுக்கிழமை இன்று விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை தானே! ஒரு நாள் அதிக நேரம் உறங்கிக் கொள்வோம், ஓய்வெடுத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே தோணும். ஆனா, ஓய்வு அப்படிங்கிறது வந்து நம்ம விருப்பமான வேலைய செய்யறது தான் ஓய்வு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை குடுத்து, அ அந்த ஒரு நாள் வந்து நீ எழுந்திரிச்சுட்டு, உனக்கு உன்னைய நீயே பாராட்டும் அளவிற்கான ஏதாவது ஒரு செயலை செய். ஏதாவது ஒண்ணு. அன்னைக்கு நீ படிக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிளிங் கூட போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஏதோ ஏதோ ஒன்றை நீ உருவாக்கிக்க. உன்னைய நீயே பாராட்டிக்கிற மாரி. பிறர் பாராட்டுதல் என்ற எதிர்பார்ப்ப கொஞ்சம் குறைச்சுக்க. ஏன்னா, அந்த பிறரை பாராட்டுதல் என்ற அந்த பண்பு வந்து இங்க குறைஞ்சுகிட்டே இருக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கிடையே ஒருத்தர ஒருத்தர் நீ பாராட்டும் குணத்தை உருவாக்கி, அதையும் ஆழ் மனசுல நீ பதிய வை. அப்பதான் ஆழ் மனதுல நம்ம பிறர பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஆழ் மனதுல பதிய வச்சுட்டோம் அப்படின்னா, அதை நம்ம பிரபஞ்சத்துக்கு குடுக்குறோமோ, அதுதான் தொடர்ச்சியாக நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இந்த அடிப்படையில ஆழ்மனதை நாம பயிற்றுவிப்பதின் அடிப்படையில், எதையுமே திணிப்பது துப்பப்படும். திணிக்காம, அ அத பயிற்சி குடுத்து, நேர்மறையாக பயிற்சி குடுத்து, நல்ல விஷயங்களை உள்ள எடுத்துட்டு போறது மூலமா, அவங்க விரும்பத்தகாத விஷயங்களை அவங்களுடைய ஆழ்மன பதிவுகளிலிருந்து மிகவும் எளிதாக அத வந்து நீக்கிவிடலாம். அப்போ ஆ நமக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழல் உருவாகிறது. அப்ப அந்த புதிய பழக்கம் உருவாவதற்கு ஆரம்பத்துல அந்த வாசிக்கிறதா இருக்கட்டும், இந்த காலையில எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும். நேத்து கூட நான் கேட்டேன் நானு. "டேய் நம்ம 5 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சு எத்தன நாள்றா ஆச்சு?" அப்படின்னு. "சார் 2 மாசம் ஆச்சு சார். 60 நாளுக்கு மேல ஆச்சு சார்." "அப்ப உன்னை இனிமேல் யாராலயும் அசச்சுக்கிற முடியாதுடா. நீ ரெகுலரா பல ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியா 5 மணிக்கு நீ எந்திரிக்க ஆரம்பிச்சுருவ." அப்படிங்கிறத அவங்களுக்கு பதிவு பண்ணோம். அப்போ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம ஆழ்மனதை பயிற்சி கொடுத்து ஏன்னா அவங்களுக்கு அவங்க பார்க்கிறத, கேட்கிறத தான் அவங்க கத்துக்கிட்டு அவங்க வளர்றாங்க. அப்ப எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு, அத நம்ம பதிய வச்சுட்டோம்னாலே, ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுக்கு வந்து யார் முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைகளின் ஆழ்மனம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அதேபோன்று ஆசிரியர்களுக்கும் இருக்கணும். அந்த வெறும் பாடம் நடத்துறதோட நாம நின்றக்கூடாது. ஏன்னா, இந்த விஷயத்துல நம்ம இத சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பாடத்த அந்த மாணவர்கள்ட்ட எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப, ரொம்ப எளிமையா எடுத்துட்டு போயிரலாம். நம்மை பிடிக்க ஆரம்பித்தால் நமது பாடமும் பிடித்துவிடும். அவ்வளவுதான். இந்த இந்த வழியில நம்ம அந்த குழந்தைகளுக்கான ஆ ஆழ்மன ஆழ்மனதை சரியாக பயிற்றுவிப்பதன் மூலமாக சிறந்த அ மாணவர்களையும், சிறந்த சமூகத்தையும் நம்மால் உருவாக்க முடியும் என்று கூறி, வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும்
அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக குறிப்பாக மாணவர்கள் ஆழ்மன சக்தி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் உளி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த உளி தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆழ்மன சக்தி என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் 2வது பாகத்தினை அன்பு சகோதரர் நன்னெறி ஆசிரியர் முகவை பொன்னார் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் ஒளி தொகுப்பில் சங்கப் பரல்கள் என்ற அற்புதமான நூலின் ஆய்வினை அன்பு சகோதரி தமிழ் பேராசிரியர் விந்தியகௌரி அம்மா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நாளை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றி அல்லம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, ஒருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க, ஒருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. மாணவர்களின் ஆழ்மன சக்தி முகவை பொன்னார் அவர்கள் ரொம்ப அற்புதமா தெளிவா அழகா பெற்றோர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், குழந்தைகளை எப்படியெல்லாம் உருவாக்கணும், அந்த உருவாக்கின குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் தெளிவா புரிய வைக்கணும், அந்த ஆழ்மனதில் எப்படி பதிய வைக்கணும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க ஐயா. நன்றிகள் ஐயா.
இப்ப வந்து ஒரு வீடு தவறாம மொபைல் ஃபோன் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது, ஐயா சொன்ன மாதிரி பெற்றோர்கள் என்னன்னா, இப்ப என் ஊருக்கெல்லாம் போனா நானே பார்க்குறேன். என் பேர குழந்தைங்கலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. நான் ஊருக்கு போனாலே என்னுடைய மொபைல் ஃபோன எடுத்துட்டு போய் ரூம்ல உட்காந்துக்குவாங்க. யாராவது ஃபோன் அடிச்சா கூட குடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பிள்ளைங்க செய்றாங்கன்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத வந்து என் பொண்ணுங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஆனா அவங்க ஏன் அப்படி மாறி போறாங்கங்கிறதையும் நான் உணருவேன். அது அதனால நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? முதல்ல வந்து பெற்றோர்கள் மாறணும். ஐயா சொன்ன மாரி அவங்க எதிர்ல ம், புத்தகம் படிக்கணும், பேப்பர் படிக்கணும், அவங்க கூட விளையாடணும். அ அப்படிலாம் நம்ம சொல்லிக் குடுக்கிறத விட, அப்படி அவங்க முன்னாடி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, அத பார்த்து அவங்க தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் குழந்தைங்க முன்னாடி விட்டு குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. உண்மைங்க ஐயா. ரொம்ப அருமையா, அற்புதமா அந்த ஆழ்மன சக்தியில பெற்றோர்கள் எது எதெல்லாம் விதைக்கணும், அந்த நல்ல விஷயத்தெல்லாம் குழந்தைங்க மனசுல போட போட, இந்த தேவையில்லாத அவங்களுடைய அந்த மொபைல் மொபைல் பார்க்கறது, கோவப்படுறது, அதெல்லாம் எப்படிலாம் வெளியேறும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. பெற்றோரே வந்து இப்ப பார்க்குறோம்னா, மொபைல் ஃபோன் தான் எடுத்துக்கிறாங்க. வண்டியில போம்பொழுது, பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறாங்க இப்ப எல்லாம். அப்படிலாம் பார்க்கக்குள்ள எனக்கு கஷ்டமா இருக்கும். அ நானும் என்னால முடிஞ்சத அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். ஐயா சொல்ற மாதிரி. ஆனா அத ம் எடுத்துக்கக்கூடிய அந்த மனநிலை, அந்த பக்குவம் அந்த குழந்தைங்களுக்கு இப்ப இல்ல. நம்ம சொல்லிக் குடுத்தாலும் ஒரு மாரி கோவம் வர்ற மாரி பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா அவங்க என்ன என்கிட்ட கோவப்பட்டாலும் எப்படி நடந்துட்டு நான் போய் அவங்ககிட்ட கொஞ்சுவேன், விளையாடுவேன், இது பண்ணுவேன். அப்புறம் அப்படியே மாறிடுவாங்க. அந்த மாரி நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிறோம், இத செய்துட்டு வந்துடுறோம். அப்புறம் மீதி நேரம் அவங்க தனியா இருக்கும்பொழுது, அவங்க இந்த மொபைல் ஃபோன் அந்த துணைய தேடுறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நம்ம பெற்றோர்கள் என்னென்ன விஷயங்கள அவங்களுக்கு கத்துக் குடுக்கணும், சொல்லிக் குடுக்கிறத விட, அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும், அத பார்த்து அவங்க நடப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப அருமையான கருத்துக்கள் ஐயா. இப்ப பெற்றோர்கள் தான் வேகமா மாறணும். அததான் நானும் எதிர்பார்க்கிறேன். மாறிடுவாங்க. இந்த சமுதாயம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. இந்த மாரி பெ பெரிய கருத்துங்கய்யா இதெல்லாம். இந்த காலத்துக்கு தக்கபடி நீங்க அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதையெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்தி நம்ம குழந்தைங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும். இப்ப குழந்தைங்க வளர்றத பார்த்தாலே பயமா இருக்கு. எதிர்காலத்துல இவங்க எப்படி இருப்பாங்களோ? இப்பவே இப்படிலாம் கோவப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது, இறைவா இவங்களெல்லாம் காப்பாத்து அப்படின்னு நான் மனசுக்குள்ள வாழ்த்துவேன். எதிர்லயும் நிக்க வச்சு வாழ்த்திட்டு வருவேன். அப்படிலாம் என்னால முடிஞ்சது இது செய்துக்கோங்க ஐயா. இந்த மாரி நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செய்யும்பொழுது, இந்த குழந்தை பிஞ்சு உள்ளம். அதுக்கு என்ன தேவையோ அது எடுத்துக்குது அப்படின்னா, அது நம்மளால தான். அவங்க கூட நம்ம நெறைய பேசணும். நம்மளும் ஃபோன் எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போனா, இந்த ரூம்ல இந்த குழந்தைங்க உட்காந்து ஃபோன் விளையாடுறாங்க, என்னென்னவோ செய்றாங்க. அதே மாரி டிவி போட்டாலும் ஒரு குடும்ப கதையா இதுவா நம்ம எதிர்பார்ப்போம். அவங்க அப்படிலாம் இல்ல. இந்த சண்டை போடுறது, அடிக்கிறது, வெட்டுறது, பண்றது அப்படி பார்க்கக்கூட அந்த படத்த பார்க்க நமக்கே பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்க அத ரொம்ப ஈடுபாடா பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது, இதெல்லாம் அவன் மனசுல பதியுமே அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். ஒரு குடும்ப கதையா போடுப்பா தங்கம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட இப்படி சொல்லுவேன். அ அவர் மாறி இப்படி போடுவாங்க. அது மாதிரி தனியா இருக்கும்பொழுது குழந்தைங்க அப்படிலாம் செய்றாங்க. அவங்க வாழ்க்கை வீணா போயிட்டுருக்குன்னு என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழ் மனசுல நான் அது பட்டு அதுக்கு உண்டான ஒரு தெளிவெல்லாம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஓப்பனா சொல்லணும்னா, ரிஷிகேசன் ஐயா அவங்கள நாடி அவங்க
துணைய என் குழந்தைங்களுக்கு கேட்டிருக்கேன். அம்மா நான் செய்து கொடுக்குறேம்மா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இறையாற்றல் பாருங்க எப்படி ஒரு வழியை காமிச்சு கொடுக்குறாங்க நமக்குன்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில யாரு பெரிய சொத்துனா குழந்தைங்க தான். அதை தான் நம்ம சொத்தா கருதி வளர்க்கணும். அவங்களுக்கு பணம் சேர்க்கறதோ, சொத்து சேர்க்கறதோ அதெல்லாம் பெரிய இது இல்ல. அவங்களே சேர்த்துக்குவாங்க அவங்களுக்கு வேணுங்கிறது. இந்த நல்ல அறிவுரை அந்த ஆழ்மன சக்திக்கு நம்ம அளிக்கும் பொழுது தானா வந்து சேரும். அதான் என்னுடைய கருத்தும். ஐயா அவங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. அடிக்கடி நீங்க இப்படிலாம் புரிதலை உண்டு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். முகவை பொன்னார் அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நம் குழுவில் உள்ள அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரிஷிகேஷவன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு தலைப்பு, நல்ல செய்திகள். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டேன். அதனால் நான் ஆரம்பத்துலேருந்து முழுசும் கேட்க ஆசைப்பட்டேன். ரொம்ப இன்னைக்கு தேவையான ஒன்று, அதுவும் மாணவர்களுக்குன்றாரு, அதை அழுத்தமாக கொண்டு வந்தார் ஆசிரியருங்கிறதுனால. இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவான ஒரு செய்தி. ஆழ்மனதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அது சொன்னார். அது ரொம்ப நல்லா ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லும்போது ஒரு இதில் இடையில் அவர் சொன்னார், மாணவர்களை கேட்டே நம்மெல்லாம் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்டேன். 60 நாள் ஆகுது ஐயா அப்படின்னாங்க. இனிமேல் உன்னை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது அவர் ரொம்ப பேச்சுவாக்கில் ரொம்ப அழகாக ஒரு இதை கொண்டு வந்தார். அதில் தான் 60 நாள் உன்னை தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னா உன்னை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ இது நல்ல விஷயத்த தொடர்ந்து ஒரு இது செஞ்சு அதை பழக்கமாக மாற்றி வழக்கமாக மாற்றி அவன் லைஃப்பில் ஒன்றா கொண்டுட்டு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இதாக சொன்னார். அதுக்கு அடுத்தது மாணவர்களிடையே கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை, அவங்க கேட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், ஆசிரியர்கள் மத்தியில் இது ஒரு பள்ளியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போது மாணவர்கள் ஒரு 3 பேர் வெளியே வரும்போது ரொம்ப பேட் வேர்டை யூஸ் பண்ணிட்டு வராங்க. கெட்ட வார்த்தையை பேசிகிட்டு இருக்காங்களேன்ட்டு அங்கே இருக்க பிடி சார் அந்த 3 பசங்களையும் பிடிச்சி கொண்டு போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட ஒப்படைக்கிறார். சார் இவனுங்கெல்லாம் கெட்ட வார்த்தையை பேசிட்டு போகிறாங்க சார் அப்படின்ட்டு. அவர் பார்த்தாரு, அந்த 3 பேரையும் அங்கே நிறுத்தி வச்சுட்டு, அப்படியாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே பிடி சாரையும் அங்கேயே நீருங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நீக்க சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா 3 பேருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு தரேன், இதை நீங்கள் தான் சார் நீங்கள் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்கிட்டையும் ஒரு 100 நல்ல வார்த்தையை பேசுனா நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா போக முடியாது, இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவனுங்க யோசிக்கிறானுங்க, நல்ல வார்த்தையா, நல்ல வார்த்தை, எது நல்ல வார்த்தை, எது நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அப்புறம் யாரோ அவரே சாரே எடுத்து கொடுத்தாராம் பிடி சார், டேய் அம்மா சொல்லடா அப்படின்ட்டு. அம்மா, அப்புறம் அப்பா, இப்படி ஒன்று ஒன்றா ஆரம்பித்து கடவுள், புத்தகம், இப்படி எதோ தேடி தேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுகிறாங்க. கடைசியாக அவங்களுக்கு வந்துடுச்சு, 100 வார்த்தைகளும் முடிஞ்சது. உடனே ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணார், 3 பேர்த்துக்கும் குட், நல்ல பசங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பென்சிலை பரிசாக கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரே சந்தோஷம். போகும்போது, டே இந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடா, டே இது லைப்ரரி சொல்லியிருக்கலாம்ல, இல்லை இது மாதிரி ஒவ்வொன்றும் புதுசாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை கொண்டுட்டு வந்திருக்கார். ஸோ இது ஒரு ஆசிரியரோட பணி எப்படி இருக்குது, ஒரு சும்மா அவங்கள கூப்பிட்டு 4 அறை விட்டு கெட்ட வார்த்தையாக பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி அடிச்சியோ திட்டியோ அனுப்பியிருந்தா அது என்ன இருக்கும்?
ஆனா அதை இங்க என்னவா மாத்திருக்காரு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். அப்போ இன்னைக்கு இவர் ஆசிரியரா இவர் மாணவர்களை நாங்க எப்படி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லும் போது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ மாணவர்களை எப்படி நம்ம கொண்டு போனோம்னு. அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொன்னாரு, அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பிடிவாதம் அப்படிங்கிறதையும் உறுதியா இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ கேட்க நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. காலையில் மாணவர்களை எப்படி அவங்களுடைய ஆள் மனசில் போய் பதிஞ்சு இருக்கிற அந்த எதிர்மறை பதிவுகளை எப்படி கன்வெர்ட் இன்டு பாசிட்டிவ் மேனர், அதை எப்படி நம்ம நேர்மறையாக கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அழகாக கொடுத்துட்டு போனார். ஸோ வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஆழ்மன சக்தி தலைப்பு இன்றைய சமூகத்துக்கு மிகவும் தேவையான தலைப்பா இருந்தது. ஐயா அருமையா உரையாற்றினாங்க. இன்றைக்கு நிறைய பேரு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கைபேசியிலே தான் இருக்காங்க. யாரும் யாரோடையும் அதிகமா பேச முடியல. நான்லாம் பேசணும்னு நினைச்சா கூட கேட்க தயாரா இல்லை. அவங்களோட கண்ணெல்லாம் மனசெல்லாம் அந்த கையில இருக்கிற கைபேசியில தான் இருக்கு. என்ன வேலை பார்த்தாலும் ஓய்வு அப்படின்னு அவங்க நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா இதுல ரீல்ஸ் பார்க்கறது, மற்றது பார்க்கறது. நானும் அதுக்கெல்லாம் போறதே கிடையாது. அந்த நேரத்துல 4 திருமந்திரமோ தேவாரமோ திருக்குறளோ படிச்சா நல்லதுன்னு நினைப்பேன், படிப்பேன். மாணாக்கருக்கும் நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். என்னோட வகுப்பை நான் திருக்குறள் சொல்லி ஆரம்பிப்பேன். நேரம் இல்லை அப்படின்னா பாடத்தை முடிச்சுட்டு எப்போ நேரம் இருக்கோ 5 நிமிடம் 2 நிமிடம் இருந்தா கூட, நேற்றை கூட ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும், அதற்கான விளக்கம் சொன்னேன். 60 பேர்ல 6 பேராவது கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். சிலர் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அப்படி சொல்லக்கூடாது, கேட்பாங்க. ஐயாவோட உரை இன்னைக்கு அப்படித்தான் இருந்தது. ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா அது தீயதா இருந்துச்சுன்னா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நம்ம மாத்தணும். அதற்கான முயற்சி கடுமுயற்சியா இருக்கணும். அது குழந்தைகளுக்கு நான் கடையில பார்த்தேன். அவங்க அம்மா நகை எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன குழந்தை. போனை பொம்மை படம் போட்டு விட்டாங்க. மணிக்கணக்கா அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு. 20 நிமிஷத்துக்கு மேல தொலைபேசியில நிகழ்வை பார்த்தோம் அப்படின்னா அது ஆபத்துன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை மணிக்கணக்கா பார்த்துட்டு இருக்கு. என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பெரியவங்களே தவறு பண்ணும் போது, சில பெரியவர்கள், எல்லாரையும் நான் சொல்லலை. இப்போ குழந்தைங்க ஐயா சொன்ன மாதிரி அதிலே பழக்கம் வந்துடும் இல்லையா? பழக்கம்தான் அப்புறம் வழக்கமா மாறிடும். நல்ல பழக்கமா இருந்தா வழக்கமா மாறினா நல்லது, கெட்டதா இருந்தா ரொம்ப ரொம்ப தீயது. அவங்களோட ஆள் மனசுல அதுதான் பதிவாகும். இப்போ தொலைபேசியில கடல் போல அத்தனை அறிவும் இருக்கு. எவ்வளவு அறிவானதெல்லாம் இருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கலாம், ஒரு பாடல் எடுக்கன்னா எடுத்துக்கலாம், ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதை பயன்படுத்தினா நல்லது தானே. ஆனா சிலர் தவறானதை பயன்படுத்துறாங்க. ஐயா அதை ஒவ்வொன்றா எடுத்து சொன்னாங்க. ஆள் மனதுல நம்ம நல்லதையே விதைக்கணும். மக்கள் நல்ல வண்ணம் வாழணும் அப்படின்றத தொலைபேசி வச்சு சொன்னாங்க. படிக்கிற பழக்கத்தை எப்படி உருவாக்குறது, அதிகாலையில எழுந்து நம்மளுடைய பணிகளை செய்யறது. ஐயா நீங்க சொன்னது உண்மைதான் ஐயா. 6 மணிக்கு எந்திக்கணும்னு தூங்குறதுக்கு முன்னாடி நினைச்சோம்னா அலாரம் அப்புறம்தான் அடிக்க, நம்ம ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடியே எழுந்துருவோம். நான் அதை உணர்ந்திருக்கேன். ஒரு 3-4 நாட்கள் தான் அப்படி இருக்குன்னா இல்லை, அப்புறம் எப்பவுமே நம்ம எந்திரிச்சிருவோம். அப்படி ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த, இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடம்பு இந்த உயிர் அவ்வளோ அற்புதமானது. அதை நம்ம மடைமாற்றம் செய்யணும். கெட்ட செயல்களை செய்யற அனைவருக்குமே மடைமாற்றம் செய்யணும்.
நீங்க அதற்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கீங்க ஐயா. நானும் நேரம் கிடைக்கிறப்போ எங்க மாணாக்கருக்கு நூலகம் செல்றதுக்கு, படிக்கிறதுக்கு, அழகா எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி வந்து கொடுக்குறேன். ஒரு பொண்ணோட கையெழுத்து அழகா இல்லைன்னா நீ எழுதி காட்டு அப்படின்னு சொல்லுவேன். குறளை எல்லாம் நீங்களே தேர்ந்தெடுத்து கரும்பலகையில எழுதுங்க. குறளை மட்டும் எழுதுறது இல்லை, பொருளே எழுத சொல்லு, அதை வாசிக்க சொல்லி ஒப்பிக்க வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய நம்ம இந்த படிப்புக்குள்ள மாணாக்கர்களும் மக்களும் போனாங்களானாலே அவங்களோட உடல் உறுப்புகளும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல சேவையை நீங்க செய்றீங்க ஐயா. நம்ம பாரதியார் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் தான் சொல்லியிருக்காரு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்தி கொள்ளடி பாப்பா. என்றைக்கோ படித்தது, எவ்வளோ அருமையா சொல்லியிருக்காரு. பெரியவங்க நாம, நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, மாணாக்கர்கள், சமூகத்தில் உள்ள மக்களுக்கு நம்மளாலான நல்லதை சொல்வோம், செய்வோம். சமூக சேவையில் அயராது செயல்பட்டு வருகின்ற நம்முடைய ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நான் நன்றியை உரித்தாக்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். பொன்னார் ஐயா மாணாக்கர்களை பொன்னை போல விலைமதிப்பற்ற மாணாக்கர்களை உருவாக்கி வருகிறார்கள். ஐயா அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு நான் வந்து நன்றியை உரித்தாக்குகின்றேன். மக்களுக்கும் பல சேவைகள் செய்து வருகின்ற ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நர்மதாம்மா, நீங்க கை உயர்த்திருக்கீங்க. நான் அழைப்பு கொடுத்துருக்கேன். உங்களோட ப்ரொஃபைல் டச் பண்ணி நீங்க இன்வைட் அக்செப்ட் பண்ணி வாங்கம்மா. கலைச்செல்வி ஜோதிகலை, வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அவைக்கு. கடைசியா தான் நான் வந்தேன் ஐயாவோட இதுக்கு. ஆனாலும் ஒரு 2-3 கேள்விகள் மட்டும் எனக்கு இருக்கு, கேட்கலாமான்னு. அதாவது சில நேரங்கள்ல இந்த வீட்டு சூழல் இருக்கு இல்லைங்களா, சில வீடுகள்ல பார்த்தனால அந்த பெற்றோர்கள் ஒரு நாள் முழுக்க பலவித வேற செயல்பாடுகள்ல இருக்கும்போது அந்த குழந்தைங்களுடைய கற்றல், மற்ற குழந்தைகளோட பழகிறது, சில வீடுகள்ல பார்க்குற குழந்தைங்க வந்து மற்றவங்க கிட்ட பழகுறத வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது திடீர்னு அந்த குழந்தை எப்படி போய் ஒருத்தர்கிட்ட பேசியோ கேள்வி கேட்டோ பழகி வாழ முடியுங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 18 வயதுக்கு மேல குழந்தைங்களுக்கு சரியான புரிதல் இல்லாம ஒரு பாடங்களை தேர்வு செய்தா அந்த கற்றல் தானே வேலை வாய்ப்பா மாறுது. அதை எப்படி அந்த குழந்தைங்க எதிர்கொள்ளுவாங்க? ஏன்னா படிக்கவே சிரமப்படுற குழந்தைங்க அத வேலையா மாற்றும்போது எவ்வளவு சிரமங்களை எதிர்கொள்வாங்க? இதுல வேற என்ன யுக்திகளை அந்த குழந்தைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ சொல்லலாம் அப்படிங்கிறதும் என்னோட கேள்வி. என்னோட மகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு குழந்தை. நிம்ஹான்ஸ்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ், பெங்களூர். அங்கெல்லாம் போய் தான் சரி பண்ணோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல குழந்தைக்கு ரொம்ப, ஏன்னா மல்டிபிள்னால அதுக்கு அதை அமைதிப்படுத்தவே முடியாது. அப்ப வந்து சவுண்டு மட்டும்தான் போது எங்க போனாலும் ஒரு டேப் ரெக்கார்டர் தூக்கிட்டு போனோம். இப்ப அவளுக்கு 24 வயசு, 2001ல பிறந்தவ. அதனால எங்க போனாலும் டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போய் அதை போட்டு அட்லீஸ்ட் அந்த கொஞ்ச நேரமாவது அந்த சவுண்டுக்கு அமைதியாகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தான் ஆரம்ப காலத்துல இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோகா கொடுத்து கொஞ்ச நேரம் பாட வச்சு நிறைய மனிதர்கள் கிட்ட மனிதர்கள்னா பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஆயத்தப்படுத்துறதே வேலையா செஞ்சதுனால இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதுல முதல்ல அந்த ரெக்கார்டரை மட்டும்தான் கேட்பா, மத்தவங்களோட இணைய முடியாது. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த காக்னேட்டிவ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் கேட்டதையே சில நேரம் கேட்டா கூட அந்த தெளிவான உச்சரிப்பு, வார்த்தை, யாரையும் ஒரு நேசிச்சு பேசுற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு. அது அது இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த ஒரு இது புரியுது. ஓரளவுக்கு எழுந்து தூக்க மருந்துல இருந்த குழந்தைதான். தூக்க மருந்தெல்லாம் சைக்கியாட்ரிக் மெடிசன் எல்லாம் நிறுத்தி அப்படியெல்லாம் கொண்டு வந்தா ஒரு ஒரு மேல்நிலை ஒரு பார்வைய அவங்கள பாத்துக்கிற கேர்டேக்கரோட அவங்க வாழ்ற அளவுக்கான விஷயங்களை நம்ம செய்ய முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க, நார்மல் குழந்தைங்க வந்து நான் இந்த குழந்தையோட இது பிரச்சனைகளை எப்படி பார்த்தனோ ரொம்ப நார்மலா இருக்கிற குழந்தைங்க கிட்ட இவங்க இத்தனைக்கும் இண்டிபெண்ட் ஆக முடியாது. ஆனா நல்லா இருக்கிற குழந்தைகள்
மனநல சவால்களை சந்திக்கிற மாதிரியும் உடலால உழைக்காத மாதிரியும் இந்த குழந்தையெல்லாம் கீரை கிள்றது காய் கட் பண்ணதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு கிள்ளி வச்சா கூட சும்மாவது கிள்ளிட்டாவது இருக்கும் அந்த மாதிரி. ஸோ உடலும் மனமும் பாதிக்கப்பட்ட ஒரு சில குழந்தைகளை பார்க்கும்போது ஐயோ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதுக்கு இவங்க இப்படி சாதாரணமா விடுறாங்களேன்ற ஒரு ஆழ்ந்த மன வருத்தம். ஏன்னா உடலையும் உள்ளத்திலயும் ஊனம் இல்லைங்கிற மாதிரி இவங்க பண்றது இந்த இதுதானே ஒரு ஊனத்தையே உருவாக்குதோ அப்படிங்கிற மாதிரி சவாலையே உருவாக்குதோன்னு தோணுது. இதுக்கும் ஒரு உங்களுடைய ஆலோசனை கேட்கிறேன். நன்றிங்க. நான் சொல்லவங்க நிச்சயமா. நன்றிம்மா. அதாவது முதல்ல நீங்க சொன்னது வந்து அந்த பெற்றோர்கள் அரவணைப்பு இல்லாம அவங்களுக்கான நேரம் இல்லை, தனியா வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னீங்க. இதுக்கு இப்ப நாங்க செஞ்சதே நான் சொல்றேனே. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கான ஒரு கூட்டம் நடத்துவாங்க. எப்ப நடத்துவாங்க அப்படின்னா ஒரு தேர்வு முடிஞ்ச பிறகு அந்த தேர்வு மதிப்பெண்ணை வைத்து அந்த மாணவர்களை பற்றிய குறைகளை கூறுவதற்கான ஒரு கூட்டமா இருக்கும். ஆனா நாங்க அதை வித்தியாசமா நான் பண்ணுவோம். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அந்த பள்ளியினுடைய அந்த வகுப்பினுடைய அந்த இந்த ஒர்க்கிங் ஆரம்பிக்குதுங்க இல்லையா, அந்த இயர் அந்த வருட ஆரம்பத்திலேயே முதல் வார சனிக்கிழமை ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துல அந்த குழந்தைகள் என்ன நிலையில இருக்கிறாங்க, வீட்டுல என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பெற்றோர் வாயிலாகவே நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய தேவை உணவு உடை மட்டுமல்ல, படிப்பு மட்டுமல்ல, இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அறிவுறுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான நேர செலவிடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதையும் தாண்டி கொடுக்க முடியல அப்படின்னா அதை பள்ளியில நம்ம கொடுக்கலாம், ஆசிரியர்கள் கொடுக்கணும். அத சில நண்பர்கள் வாயிலாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம அதை வந்து ஏற்பாடு செய்யலாம். இத வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அந்த ஏங்கிற கேள்விக்கான இப்ப நீங்க கேட்ட மாதிரியான ஒரு கேள்விய இவன் இந்த நிலைமையில இருக்கிறானாங்கிற ஒரு அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அது போதுமான ஒரு விஷயம்தான். அந்த வழியில நம்ம கொடுக்கலாம். அதையும் தாண்டி வீட்டுல அவனுக்கு இல்லை அப்படின்னா அவனுக்கு புத்தகத்தை ஒரு சிறந்த நண்பரா மாத்திக்கணும். இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது, அவங்க நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இரண்டாவது கேள்வி, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, பிற்காலத்துல அவங்க அதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா எதுலையுமே ஆழமா தெரிஞ்சுக்கிறல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இப்ப ரிஷி சார் சொன்ன மாதிரி, வித்யா கௌரி மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா நிறைய பாக்குறாங்க, மொபைல்ல பாக்குறாங்க, நிறைய கேட்கறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா ஒன்றை பற்றிய ஒரு விஷயம் தெரியல. அதுதான் ரிஷி சார் சொன்ன மாதிரி அவனை பத்தி அவனுக்கு தெரியல. அவனை பற்றி அவனை அடையாளம் காண்பிப்பதற்கு ஒரு ஆசிரியர் அந்த இடத்துல சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்கிறார். கெட்ட வார்த்தை பேசுவதற்கு பதிலாக நல்ல வார்த்தையை நீ தேடி பேசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு முறை அவன் சொல்லிட்டா அதை அப்படியே அவன் அதை எடுத்துட்டு போயிடுறான். அப்படி இல்லாம தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா தண்டனை கொடுத்த ஆசிரியரை வெளியில போய் இன்னொரு கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் போறான். இதுதான் அங்க நடக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம வகுப்பறையிலேயே ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். உன்னை பற்றி நீ பேசு, உன்னை பற்றிய நீ ஒரு கட்டுரை எழுது. வராது. உன்னை பத்தி நீ பேசுறா அப்படின்னு சொன்னோம்னா 30 செகண்ட் கூட அவனால பேச முடியல. அதே இது வேற ஒருத்தரை பத்தி பேசினா நல்லா தெளிவா பேசுறான். நீ என்னென்னலாம் பேசலாம்னு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி அவனால ஒரு நிமிடத்திற்கு மேலாக அவனை பற்றி அவனாலேயே பேச முடியாத நிலைதான் இருக்கு. இது பெரியவங்களுக்கும் இருக்கு. அப்போ அவங்கள புரிய வச்சுட்டு எனக்கு அப்போ புரிய வைக்கிறதுங்கிறது, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், நான் பரவலா தெரிஞ்சிருக்கிறேன், என்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்கல, அதே மாதிரி பரவலாக தெரிந்து கொண்ட விஷயத்திலையும் ஆழமாக நான் தெரிஞ்சுக்கிறல, ஏதோ ஒன்றை பற்றிய முழு அறிவு இருந்தாலே அது போதுமான ஒரு விஷயமும் கூட. இந்த ஆழமான அறிவு எங்க இருந்து வருது அப்படின்னா, முதல்ல இவனுக்கு வந்து நம்ம அந்த பள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே அந்த ஆரம்ப கூட்டத்திலேயே நம்ம அவங்க சொன்னோம்னா 2 கேள்விதான்.
ஒண்ணு வந்து, ஏன் பெற்றோர்கள் பள்ளிக்கு நம்ம பையன் போறான், போய் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதுக்கான விடை அவங்க கையில இருக்கணும். நான் ஏன் ஸ்கூலுக்கு போறேன்னு அவனுக்கே தெரியல. இது வந்து நிறைய கிராமப்புறங்கள்ல இது இருக்கு. வீட்டுல அனுப்புறாங்க, நான் வர்றேன். வீட்டுக்கு அனுப்புறாங்க, நான் போய் படிக்கிறேன், இவ்வளவுதான். ஆனா நான் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவன்கிட்ட விடை இல்லை. இது உங்க ரெண்டாவது கேள்விக்கு பொருந்தும். அந்த அந்த அடுத்த 12ஆம் வகுப்பிற்கு பிறகு நான் என்ன பண்ண போறேன், இதை முதல்ல நீங்க முடிவெடுங்க. இதை அந்த பெற்றோர்கள் கையிலையும் மாணவர் கையிலையும் கொடுத்துட்டோம். 15 நாள் இன்னைக்கு உங்க பையனோட மதிப்பெண் சான்றிதழ் வந்துருச்சு. எவ்வளவு மதிப்பெண் எடுப்பான் என்பது அவனுக்கும் தெரியும். நிச்சயமா அதுல அவன் சொல்றதை விட ஒரு 10 மார்க் 5 மார்க் தான் டிஃபரன்ஸ் வரப்போகுது. இப்போ மார்க் ஷீட் உங்க கையில இருக்கு. நீங்க எந்த காலேஜில் சேர்க்க போறீங்க, என்ன டிகிரி படிக்க போறான், அந்த டிகிரி படிச்சுட்டு இவன் என்ன வேலைக்கு போக போறான், இதை முதல்ல வீட்டில் உட்காந்து பேசிட்டு எழுதுங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து எந்த கல்லூரியில இவன் படிக்க போறான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நீ அவன் அங்க கூட்டிட்டு போங்க ஒரு நாளைக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிடிப்பு கிடைக்குது. நான் இதுக்காக தான் ஓடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து பொய் சொல்ல மாட்டான், பள்ளிக்கு வர்றது தவிர்க்க மாட்டான், எல்லாமே சரியா நடந்துடும். அப்ப அந்த தெளிவான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கறது, அந்த பரீட்சைக்கு அனுப்பி நீங்க சொல்றீங்க தயார் செய்தல் அப்படிங்கிறது, அவங்க வந்து ரேண்டமா இருக்கிறதுக்கு பதிலாக, பரவலா இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு நேர்கோட்டு பாதையில பயணிக்க வைக்கிறது. அது மூலமா அதை சரி பண்ணலாம். வேற இப்ப நம்ம பாப்பா பத்தி நீங்க பேசுனீங்க. அவங்களோட இதை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க கூட அதிகமான நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேச்சுல அவங்கள வந்து தன்னூக்கம் தரக்கூடிய வார்த்தைகளையும் அவங்ககிட்ட வந்து நிறைய உந்துதலை தரக்கூடியதா அப்படியே நம்ம பேச பேச நீங்க சொல்றீங்கல்ல அந்த டேப்லெட், அதை விட மிக சக்தி வாய்ந்தது மூளையில் சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்கள் இருக்கு. அது சம்பந்தமா அடுத்த மீட்டிங்ல நான் பேசலான்னு இருக்கேன். அந்த ஹார்மோன்கள் சம்பந்தமா நம்ம பேச்சின் மூலமாக அந்த ஹார்மோன்களை தூண்ட முடியும். அந்த ஹார்மோன்கள் செயலை உருவாக்கும், எண்ணங்களை உருவாக்கும், அந்த எண்ணங்கள் செயல் வடிவமாக மாறும். அதுதான் ஹார்மோன் தான் மருந்து, வேற ஒண்ணுமே இல்லை. நன்றி மேடம். நன்றி. வேற எதுவும் சந்தேகம்? நன்றிங்க ஐயா. அதான் அப்படி ஆரம்ப நிலையில அப்படி இருந்தவ இன்னைக்கு பாடம் எல்லாம் பலவித கலவைகள் கொடுக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி யோகா கொடுப்பேன், கொஞ்ச நேரம் நடக்க வைப்பேன், கொஞ்ச நேரம் பாட வைப்பேன், கொஞ்ச நேரம் பாட்டு சொல்லித்தர வைப்பேன். அதான் அந்த ஒரு ஏரியா ஸ்ட்ரென்த்னாலும் அதை கொண்டு வர முடிஞ்சது. கரெக்டா படுத்து தூங்கிடுறா. 9:30 மணிக்கு தூங்குவா, ஒரு 7க்குள்ள எழுந்துப்பா. எப்பயாவது அந்த மூட் ஸ்விங்ஸ் தனியா அந்த அவங்க அவங்க அதிகமா தனியா பேசுவாங்க. ஆனா தனியா நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவாங்க. ஜோதி வருவா, ஜோதி நல்லா இருப்பா, ஜோதி அமெரிக்கா போவா. அந்த அந்த உற்சாகமான வார்த்தைகளை தன்னூக்கத்தை பேசுற அளவுக்கு கூட அவங்க அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் மாதிரி வந்துருச்சு. ஓரளவுக்கு ஆனா அவங்களுக்கு திட்டமிடல் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நாம தான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கா அது தெரியல. ஏன்னா ஸ்கில்ல நாம தானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போனோம். அவங்களுக்கு எம்ஏனாலும் இப்பயும் புரிய மாட்டேங்குது, எம்ஏ ஸ்கூல் எல்லாம். ஆனா தன்னுடைய துறையில அவங்க வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுனால அவங்க செயல்பட முடியுது. தன் துறை சார்ந்த அந்த அந்த குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி தனக்கு என்ன தேவைன்னு இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாதனால அதை வளர்த்துக்க முடியாத விடிக்கு சங்கடங்கள்ல மாட்டிக்கிறாங்கன்னு தோணுது. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ஆகாஷ் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம். தளத்தில் உள்ள பேச்சாளர்களுக்கும் கேட்பாளர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். முதலில் நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். நான் இங்கு வந்து பேசியதற்கு முக்கிய காரணம் ஐயா முகவர் பொன்னர் ஐயா அவர்கள். குருவினுடைய சிஷ்யன் நான், அவருடைய மாணாக்கர் நான். அவருடைய வளர்ப்பில் ஒரு மாற்றத்தில் நல்ல இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதுவரை தளத்தில் பேசிய அனைத்து பேச்சாளர்களும் சிறப்பாக பேசினீர்கள், அழகாக இருந்தது. அதாவது இன்றைய உலகில் இணையம் இல்லாத இடங்களே கிடையாது. ஏனென்றால் இணையம் இன்று உலகை ஆட்டி கொண்டிருக்கிறது, ஆழ்ந்து கொண்டிருக்கிறது.
இணையம் பயன்படுத்துவது தவறில்லை. அதாவது நாம் ஒரு நேரங்களை ஒரு நல்ல செயல்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். இணையத்தில் நிறைய கருத்துக்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் அதில் நமக்கு தேவையான கருத்துக்கள் என்பது நிறைய நிறைந்திருக்கிறது. அதை நாம் தேர்ந்தெடுத்து தெளிவு பெற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஐயா முகவர் பொன்னையா அவர்கள் அழகாக கூறினார். அதாவது இணையத்தை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை முதலில் அதற்கான நம் திட்டமிடல் இருக்க வேண்டும். நல்ல திட்டமிடல் இருக்கும் என்றால் அதில் சிறப்பாக அந்த செயல்களும் நல்ல திட்டவட்டமாக இருக்கும் என்பதே நமது உண்மையான கருத்தாக அமையும். ஆகவே இணையத்தை நாம் கையாள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல நண்பன் என்றால் புத்தகம். ஏனென்றால் நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள், ஒருவனுக்கு நல்ல சிறந்த நண்பன் என்றால் அது ஒரு புத்தகம். அந்த வார்த்தையை நாம் எளிதாக கூறிவிடுகிறோம், புத்தகம் சிறந்த நண்பன் என்று. ஆனால் அதை நாம் அறிந்து கொள்வதற்கோ இல்லை அந்த புத்தகம் ஒரு நல்ல நண்பன் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாட்கள் கடக்கிறது, வருடங்கள் கடக்கிறது. ஆனால் அதை என்று ஒரு நாள் ஒரு மனிதனோ ஒரு மாணவனோ புரிந்து கொள்கிறானோ புத்தகம் ஒரு நல்ல நண்பன் என்பதை, அன்றிலிருந்து அவன் ஒரு சிறப்பாக மனிதனாக வாழத் தொடங்குகிறான். ஏனென்றால் புத்தகம் படிப்பதற்கு நாம் எளிதாக கூறிவிடுகிறோம். ஆனால் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாழ்க்கையின் அடுத்த இலக்கை கொண்டு செல்வதற்காக சிறப்பாக ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ஒரு புத்தகத்தை ஒரு முறை நாம் வாசிப்பதால் மட்டும் நாம் நிறைய கருத்துக்கள் புரிந்து விடுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு புத்தகத்தையே நீ 100 முறை வாசிக்கும் பொழுது 100 முறையான கருத்துக்கள் உன்னிடம் புரியும். ஆகவே இன்றைய இணையத்தை கையாள்வதற்கு நிறைய பழக்க வழக்கங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதாக முன்னதாக பேசிய அம்மா அவர்கள் கூறினார்கள், பழக்கம் வழக்கமாக மாறும். ஆகவே முதலில் நாம் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அந்த பழக்கத்தை வழக்கமாக மாற்றுவோம். முதலில் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நம்மிடத்தில். இங்கு அனைவரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மிக கடினமான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மாற்றம் என்பது ஒரு மிக எளிதான ஒரு முயற்சி. முதலில் மாற்றத்தை நாம் நிதானமாக யோசிக்க வேண்டும். நாம் எந்த செயலில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த செயலை உடனே செயல்படுத்தக்கூடாது. ஒரு 5 மணி துளிகள் அதை பற்றி நாம் சிந்தித்தாலே போதுமானது, அந்த செயலுக்கு சிறப்பான தீர்வு கிடைக்கும். ஆகவே இணையத்தை கையாளுவதற்கும் இன்றைய உலகத்தை நாம் கையாளுவதற்கும் ஒரு சிறப்பான வழிகாட்டி ஒரு புத்தகம் என்பதையும், அதைவிட ஒரு சிறப்பான வழிகாட்டி நமக்கு கல்வி கற்றுத்தரும் ஆசான்கள் என்றும், இவர்களை வைத்து நாம் பல இலக்குகளை வெற்றி பெற முடியும் என்று கூறி இந்த தளத்தில் பேச வாய்ப்பளித்த அனைத்து பேச்சாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வருகைக்கும் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நர்மதாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். ரொம்ப கொடுப்பனேன் இன்னைக்கு பொன்ராமி சாரோட உரையை கேட்டதுல. அவர்கிட்ட படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருக்கணும், கொடுப்பனை இருக்கும் அப்படிங்கறது முதல்ல இருந்தே தெரிஞ்ச விஷயம்தான். அவரு கூட ஒரு தோழமையில் இருக்கிறதுக்கு நிச்சயமா எனக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். அடுத்தது அவரோட ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு இதுல இது வரும்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களோட வார்த்தை ஒருத்தங்களை எந்த அளவுக்கு மேல்மைப்படுத்தி கொண்டு வருவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இன்னைக்கு ஒரு எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன். அவரோட வார்த்தையில எத்தனையோ பேர் முன்னேறிட்டு இருக்காங்க அவர்களோட மாணவர்கள்ல. அதுல என் பொண்ணும் ஒரு மாணவியா அவரோட ஒரு இதுல இன்னைக்கு ஒரு காலேஜ் கட்டிட்டு இருக்கிறா. இப்போ அந்த அளவுக்கு ஒரு இதுல கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா அவரோட வார்த்தைகள் தான். அவரோட இந்த சேவையும் அவரோட நல்ல மனசுக்கான அவரோட குடும்பமும் என்னன்னைக்கும் நல்ல முறையில நல்லா வரும். அதுல எந்த ஒரு இது இல்லை. அவரோட உரையை கேட்குறப்போ ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய் அவருடைய உரைய ஒவ்வொரு நாள் கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ ஒரு தரத்துல அவங்க வருவாங்க அப்படிங்கிறத என்னைக்கும் நினைக்கிறது உண்டு. இன்னைக்கு ரொம்ப என் மனசுக்குள்ள ஆழ் மனசுக்குள்ள விதைச்சு வச்சிருக்கேன். அத நம்ம தமிழகத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாத்துக்குமே அது போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு இதை சொன்னாங்க. அதுல
நான் இது பண்ணது, இப்போ வர்ற குழந்தைங்க செல்ஃபோனையும், டிவியும் பார்த்து என் பேர குழந்தைங்களுக்கு 6 வயசு முடியுது, 7 ஆகுது. அவங்க 2 பேருமே எப்ப பார்த்தாலும் பேரண்ட்ஸ் மேல தான் நான் தவறு சொல்லுவேன். எந்நேரம் டிவி பார்க்கறதுக்கு விட்டுறாங்க. அதுல அந்த சண்டையா அவங்க பார்க்கறதுக்கு இதானதான அவங்க பார்ப்பாங்க. அந்த சண்டை, அதுல அடிதுடி இப்படி வர்றத பார்த்து அவங்களும் அதே மாரி அடிச்சுக்கிறாங்க. ம் ஒரு இதா ரொம்ப அமைதியா இருக்கிற குழந்தைங்க வேற வேற ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் இல்லாம நானும் கடவுள்ட்ட வேண்டிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. நல்ல குழந்தைகளா வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும், ஆசையாவும் இருக்குது. இது போல ஒரு ஆசிரியர்கள் நீங்கலாம் ஒரு அ குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டிகளா இருக்கிறீங்க. இன்னையிலிருந்து என்னால எவ்வளவு முடியுமோ, அத என் வீட்டு குழந்தைங்கள்ல இருந்து தான் போகணும்னு சொல்லுவாங்க. என் வீட்டு குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நான் அத மாத்த முடியும்னு முயற்சிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு உங்க உரைய கேட்டதுல ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். நான் கும்பிடுற பண்ணாரி ஆத்தாவும் பெருமாளும் என்னன்னைக்கும் உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் நல்லத செய்யணும், நல்லா இருக்கணும்னு ஆசையும், வேண்டுதலும் வச்சுக்கிறேங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. நீண்ட நாள் கழிச்சு உங்களுடைய குரலை கேட்டது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஜோதி கலை. அவ பாடுறேன்னா ஜோதி, ஒரு யார் நிச்சயம். பேசுனாங்க? பாடு. ஒரு நிமிஷம். யார் பேசுனான்னு சொல்லுமா. கற்பகாக்கா. கற்பகாக்கா வணக்கம். நீங்க நல்லா செட்டில் ஆயிட்டீங்க. நர்மதா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்காக நல்லவர் சொல்லி தலைவாரி கூடி ஒன்னையும் பாடிட்டு, நல்லவர் சொல்லை நாம் கேட்போம், நலமாய் வாழ வழிவகுப்போம், தலைவர்கள் சொன்ன வழி நடப்போம், தாய் நாட்டினையே வாழ வைப்போம், நல்லவர் சொல்லை நாம் கேட்போம், நலமாய் வாழ வழிவகுப்போம், அரிதே வாழ்வின் முதல் என்போம், அதன் தெளிவே தேவ அருள் என்போம், பயமே நமக்கு பகை என்போம், உள்ள தெளிவே அதற்கு மருந்தென்போம், பசிக்கும் வயிற்றின் கொடுமைகளை நாம் பார்த்து வாழக்கூடாது, பதுக்கும் மனிதன் இருந்தாலே அங்கு பறிக்கும் மனிதன் தோன்றிடுவான், ஒன்றாய் வாழ பழகிடுவோம், நாம் நன்றாய் வாழ கற்றிடுவோம், தினமும் நீயும் உழைத்தாலே அனுதினமும் நீயும் மகிழ்ந்திடலாம், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, சிலை போல ஏன் இங்கு நின்றாய், கடிதாயிருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது, கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு, கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு, பெண் கல்வி என்கின்றதன்போடு தலைவாரி பூச்சூடி உன்னை. அன்புக்கினிய சொந்தங்களே, இதுவுடன் சரித்திரம் படைப்போம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம அன்பு தோழர் கற்பகவல்லி அக்கா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. I will give hope and happiness to the society through my singing. Let's embrace, include and inspire. நான் இசை மூலமா நம்பிக்கை சந்தோஷத்தையும் நான் எப்பயும் இசை மூலமா கொடுப்பேன்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. அருமையான பாடல். அப்படியே உங்களோட நம்பிக்கை எல்லாருக்குமே நிச்சயமா விதைச்சிட்டே இருக்கீங்க. நன்றி ஜோதி. அன்பு ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிக்கும் கலைச்செல்வி மேடமும் அருமையான கருத்துக்களை தெரிவித்தாங்க. அருமையான பாட்டு. ஜோதிக்கு வாழ்த்துக்களும், இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு செல்வதற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறுகிறேன். ஸோ இன்னைக்கு முகவை பொன் சங்கர் அவர்கள் சும்மா அருமையான கருத்துக்களை வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தியினுடைய எல்லா பாயிண்ட்ஸும் அவ்வளோ அழகாக
சின்ன வயசுல 5 விளையாடுறது 50 விளையுமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அருமையான கருத்துக்கள் சின்ன வயசுலேயே எல்லாமே விதைச்சிடணும். ஸோ பசங்களை எப்படி ட்ரெயின் பண்ணணும், முதல்ல பேரண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அரிய கருத்துக்களை சூப்பராக சொன்னார். ஸோ நாமளும் எல்லாமே அந்த வழக்கங்களாக மாறணும், அதை வழக்கங்களாக கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப பெரியவங்களுக்கே சில விஷயங்கள் இது வந்து அந்த வழக்கங்களாக கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற வேண்டியதாக இருக்குது. திருப்பி அந்த முருங்கை மரத்தில் ஏறின கதையாக தான் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கே நிறைய விஷயங்கள் போயிடுறோம். ஸோ அந்த பழக்க வழக்கங்களை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி டே டு டே லைஃப்பில் கொண்டு வரதே அவ்வளோ பெரிய விஷயங்கள். நம்ம அந்த மாற்றங்களே வந்து கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டம் நம்ம அந்த மனித இதுலேயே. ஸோ அருமையான கருத்துக்கள். ஸோ சார் அடிக்கடி வரணும்னு இன்னொரு ப்ரோக்ராமுக்கும் அந்த ஹார்மோன் சுரப்பிகளை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் சார், சூப்பர் சார். நல்லா உங்கள் மாணவர்கள் உங்களோட படிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அருமை அருமை சார், சூப்பரான கருத்துக்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். இடையூறுக்கு மன்னிக்கணும். ஐயா நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. அதோட இந்த உணவும் பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுனால குழந்தைங்க சாப்பிடுற இந்த ஜங்க் அந்த மாதிரி விஷயங்களையுமே நிறைய பெற்றோர்களுக்கு, ஏன்னா எதை வேணா வாங்கி கொடுத்துட்றாங்களே, இனிப்பு சார்ந்த அந்த கலர் இருக்கிற உணவுகள், அது வந்து அவங்களை இன்னுமே கொஞ்சம் அடங்க முடியாதபடிக்கு சில நேரங்கள்ல பண்ணிடுது இல்லைங்களா? ஆரோக்கியமான சத்தான உணவு இருந்தா தான் மனசும் இயங்க முடியுங்கிறதுனால அதையுமே ரொம்ப அடிக்கடி குழந்தை பெற்றோர்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. இது என்னோட தாழ்மையான கருத்து. நன்றிங்க கலைச்செல்வி. சித்ரா பாபு வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். பொன் ரமேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயம் சொல்லும்போது என்ன மாதிரி டீச்சர்ஸ்க்கு நிறைய விஷயம் அப்ளை பண்ற மாதிரியே இருக்கும். தேங்க்யூ ஃபார் த ஐடியாஸ், நிறைய சொல்லியிருக்கீங்க. ரிஷி சார் ஒன்று சொன்னாரு, சொல்லணும்னு நினைச்சேன் நான். 100 வார்த்தை நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு. அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 25 சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு போய் எங்க கிளாஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துடணும். தேங்க்யூ ரிஷி சார். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், அந்த மொபைல் ஃபோன் பத்தி, அதான டாபிக்கே. அது இது வந்து சொல்றது எப்படி அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸை தான் முக்கால்வாசி நாங்களுமே ப்ளேம் பண்றோம். எங்க ஸ்கூலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் போனை வச்சுட்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்கறான் அப்படின்னு. ஆனா நான் சொல்லுவேன், அந்த டிவி உங்க வீட்டுல தானே இருக்கு, அந்த போன் உங்க வீட்டுல தானே இருக்கு, அதை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா கொண்டு வரணும். இங்க நான் அட்வைஸ் வேணா பண்ணலாம், பட் அது கரெக்டா யூஸ் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு வந்து நீங்க உங்களுடைய ஒரு சைடும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவோம். என்னோட கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சருடைய ஸ்டூடியோல வந்து நடந்தது ஒண்ணு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை தூக்கிட்டு போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறதுக்கு வரும்போது, அந்த குழந்தைய வந்து அந்த அந்த டீச்சர்ட்ட அவங்க வந்து ஈவினிங்ல டைம்ல வேலை பார்க்க போகும்போது அவங்க கையில கொடுப்பாங்களாம். குழந்தைய வச்சுக்கோங்க, நாங்க போய் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு. உடனே அவங்க வந்து குழந்தைய பார்த்துட்டு அவங்க போட்டோஸ் எடுத்து முடிச்சு அவங்க வரும்போது திருப்பி கையில கொடுப்பாங்களாம். ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்களா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சு போனை தூக்கி கையில கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்களாம். உடனே இவங்க சொல்லுவாங்களா, என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன், போன் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னா. இல்ல இல்ல, போன் கொடுத்தா அவ பாட்டு சமத்தா உட்காந்துக்குவா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அது பாட்டுக்கு இருக்கும், வாங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறதா. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஜென்ரேஷன் இப்ப இருந்தே இப்படி பேரண்ட்ஸ் இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. இந்த மாதிரிதான் நம்மளா வளர்த்து 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 பின்னாடி அவன் போனை படிச்சுட்டே இருக்கிறான், அவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு 50% பேரண்ட்ஸும் ஒரு வகையான காரணம். நம்ம வளர்ப்பு முறைதான் அவனை சரியான முறைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது. இது சொன்னோன்னே ரொம்ப சிரிப்பு வந்தது. 1.5 வயசு 2 வயசு குழந்தைகிட்ட போய் போனை கொடுத்து உட்கார வச்சு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இங்க சொல்லணும்னு நினைச்சேன். 2வது வந்து பசங்களை போன் யூசேஜ்க்கு எடுக்காதன்னு சொன்னலாம், ஒண்ணுமே தொடாதெல்லாம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவான். அவன் எப்படியாவது ஏமாத்தி தான் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா,
அதுல ஏதாவது அவனோட நாலேஜுக்கு அவனோட இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது ஒரு 1/2 ஹவருக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து அனுப்புவோம். மீனிங் பார்க்கறதுக்காக கூகுள் சர்ச் பண்ணுவாங்க சில சமயம். டிக்ஷனரி யூசேஜ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கம்மியாயிருச்சு. டைரக்டா தான் இப்ப போன்ல போட்டா எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துருதே. அதனால போன்ல வந்து மீனிங் பார்க்கும்போது கீழே வந்து அதை ஸ்க்ரால் பண்ணி கீழே கொண்டு வாங்க. வேர்ட் கோச்னு ஒண்ணு இருக்கும். உடனே அந்த என்ன மீனிங் நீ சர்ச் பண்ணியோ அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 வேர்ட்ஸா வரும். அதுல வந்து அதோட மீனிங் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு அவங்க கேட்டுட்டே வருவாங்க. கரெக்டான ஆன்சர்னா கிரீன்ல காமிக்கணும், ராங் ஆன்சர்னா ரெட்ல காமிக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்டுக்கு நேத்து கூட அதை சொல்லிட்டு இருக்கேன். நீ அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டே இரு. அவுட் ஆஃப் 5 எவ்வளவு மார்க்னு அதுவும் காமிச்சிடும். உடனே உனக்கே ஒரு ஆசை வரும், தப்பா அப்ப அதோட மீனிங் என்ன பார்க்கணும், ஏன் தப்பு வந்தது அப்படின்னு பண்ணலாம். வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணினோன்னே அவன் நேற்று 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு, ஓ இப்படி வேற இருக்காங்க சார், நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்றேன் என்னென்ன நீ எழுதி வை ஒரு நோட்ல, அது மறந்து போயிடும்ல. அதனால எழுதி வச்சுட்டு அப்பப்ப ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டே இருந்தா நல்லது, உனக்கு நல்லது, நல்ல இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு போனோம். அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தளத்தின் மூலமா கத்துக்கிட்டதெல்லாம் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஒரு செஷன் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் த செஷன். உங்க தளத்து மூலமா தான் நிறைய விஷயங்கள் எங்களை மாதிரி ஆசிரியர்களால இம்ப்ரூவ் பண்ண முடியுது, நிறைய அப்ளை பண்ண முடியுது. தேங்க்யூ போன்ற விஷயம் சார். தேங்க்யூ ஃபார் த ஐடியாஸ். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். பொன் ரமேஷ் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்க காரணமாக இருந்த முத்தோ சகோதரர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய கற்பவள்ளி மேடம் அவர்களுக்கும், தியானம் பெற்று தந்த விஜயாம்மா அவர்களுக்கும், தங்களது கருத்துக்களை சிறப்பாக பதிவு செய்த விந்தியா கௌரி மேடம், எஸ்சி சார், ஜோதி மேடம், நர்மதா அம்மா, அன்பு சார், சித்ரா மேடம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆழ்மனதை சரியாக நாம கையாள்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அதை கண்ணாடியை கையாள்றது மாதிரியான ஒரு விஷயம். இப்போ சித்ரா மேடம் சொன்ன மாதிரி நல்ல தகவல்கள் எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அந்த நம்ம வகுப்பறைக்கு நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கும். ஆகாஷ் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பேசினான், அது நிறைய மாற்றங்கள் உருவாகி இருக்கு. இப்ப நம்ம இன்னொன்னோட நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்ப நம்ம வகுப்பு அந்த மாணவர்கள் வந்து விடுப்பு எடுக்காம தொடர்ச்சியா பள்ளிக்கு வர்றது அப்படிங்கிறதுக்கு, வகுப்புக்கு சரியா வராத மாணவர்களை நாம வந்து அவங்கள தண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், பெற்றோரை அழைச்சிட்டு வர சொல்றோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா தொடர்ச்சியா வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்து, அதன் அடிப்படையில இந்த ஆண்டு முதல் என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு மாதமும் முழுமையாக பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கறது. போன மாசம் வந்து ஒரு 10 ஒயிட் ஷீட் வாங்கி கொடுத்தோம். இந்த மாசம் ஆளுக்கு ஒரு பென்சிலு, அடுத்த மாசம் பேனா. இதை வந்து முன்னக்கூடி அறிவிச்சிடுறது அவங்க கிட்ட, முழுமையா பள்ளிக்கு வர்றாங்க. அதே மாதிரி ஒரு டேர்ம் ஃபுல்லா லீவே போடாம வந்தவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் குவார்டர்லி வரைக்கும் வந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. அப்படிங்கிறப்ப அந்த லீவு நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழ்மனதில் அதை விதைக்கிறது அப்படிங்கிற ஒரு யுக்தியும் நாங்கள் இந்த ஆண்டு கையாண்டு அதுதான் அந்த குழந்தைகளினுடைய ஆழ்மனதை சரியா. இப்போ சித்ரா மேடம் சொன்ன மாதிரி மொபைல் போன் பயன்பாட்டில் இதை மாற்றியும் நாம் பயன்படுத்தலாம். அந்த பிள்ளை சமத்தா இருக்கணும்னா போனை கையில கொடுத்துட்டு போறது. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி சரி பண்றது? அப்ப சரி செய்ய வேண்டிய இடம் அந்த பெற்றோர் சைட்ல இருந்து. அவங்க கிட்டையும் டைரக்டா நம்ம குறை சொல்லிட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், என்ன செய்யலாம், இதன் மூலம் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நன்றி. அனைவரும் கலந்து கொண்டு பேச்சை கவனித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.
நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. ஆழ்மனதின் அற்புத சக்தியை பயன்படுத்தி மாணவர்களின் வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேற்றி வரும் முகவை பொன்னார் அவர்கள் இன்று நமக்காக அருமையான ஒரு சிறப்புரை கொடுத்ததற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு விந்தியா கௌரி அம்மா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4. அனைவருக்கும் நன்றி.